நான் ஃபஸ்ட்டு டேரக்டர்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அவதார் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்துட்டு ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம், அது எங்கேயுமே நிப்பாட்டாமல் அது முட்டி மோதி அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் எங்கே கஷ்டப்பட்டு அந்த ப்ராடக்டை வந்து என் ப்ராடக்டாக தேட்டர் வரைக்கும் கொண்டு வருவார். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு லைக் ஒரு 3 to 4 இயர்ஸாகவே இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகுது. அப்புறமா சில நிறைய செலவுகள்னால வந்து ஹோல்ட் ஆகுது. ஸோ எங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு, ஆனால் அவருக்கு எங்கேயுமே கிடையாது. ஸோ அவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்ணார். நான் அவரை ரொம்ப நம்பினேன். ரொம்ப க்ரேஸியான ஒரு டைரக்டர். எனக்கு நிறைய தாய்க்கம் இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சாங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொன்னேன், சார் என்ன சார் அப்படின்னேன். இல்லை சார் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த கேரக்டரே அப்படி தான், அந்த காதல் குமாரே அப்படி தான் சார், அவர் பைத்தியம் சார் அவன் அப்படின்னாரு. ஸோ அதுக்காகவே நானுமே ஒரு மேக்ஸிமம் லைக் எந்த ஒரு பவுண்ட்ரியும் இல்லாமல் என்னென்ன பண்ண முடியுமோ, ஒருத்தன் வந்து ஃபைட் பண்ணால் எப்படி குரங்கு மாதிரி எப்படி குதிச்சு சண்டை போடுவான், இருங்க. ஸோ ஒரு 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 ஒருத்தன் வந்து ஒரு மங்கி மாதிரி ஒரு கிரேசியான ஒரு பர்சன் எப்படி ஃபைட் பண்ணுவான், அவன் டான்ஸ் ஆன எப்படி அவனுக்கு பவுண்டரியே கிடையாது. அவனுக்கு வந்துட்டு ஒரு இப்படிதான் ஒரு மனுஷா இருக்கணுன்றதுலாம் அவனுக்கு கிடையவே கிடையாது. ஸோ அப்படி ஒரு கேரக்டராக பண்ணியிருக்கேன். நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த படத்தில். லாஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்ச படத்தை ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து படம் ஃபுல்லாக தலைகிலேயே தான் தொங்கி படமே நான் சொல்லியிருப்பேன், இந்த கதையவே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து கேமராமேன் வில்லியம்ஸ்னா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் டைரக்டருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இவ்வளோ நல்ல படத்துக்கு ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் தேவைப்பட்டது. அப்போ நான் சொன்னேன் டேரக்டர்கிட்ட, சார் நல்ல மியூசிக் டைரக்டர் வேணும் சார். பெரிய மியூசிக் டைரக்டர்கிட்ட போகும்போது பட்ஜெட் பெருசாக இருக்குது, பட் ஆனால் நம்மளுக்கு இருக்கிற பட்ஜெட்டில் நல்ல நல்ல மியூசிக் டைரக்டர் வேணும். அவர் தான் சார் ஹீரோ. இதுக்கு நான்லாம் ஏதோ சும்மா நடிச்சிருவேன் சார். அவர் மியூசிக் பண்ணலன்னா, அவர் ஆர்ஆர் பண்ணலன்னா, அவருக்கு அந்த ஒரு ஃபேண்டசி சென்ஸ் இல்லைன்னா அது பண்ணவே முடியாதுன்னு சொல்லும்போது தான் நாங்கள் பார்த்த ஒரு மியூசிக் டைரக்டர் அச்சுண்ணா. அண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் உங்களோட சாங்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நான் அதை கேட்கும்போது நினச்சிருக்கேன் ஒரு நாள் இதோட கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காகவே நான் இந்த படத்தில் உங்களோட மியூசிக்கில் நடிக்கும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் எடிட்டர் கிரேசன். ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய நல்ல நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே இருந்த ஒரே ஒரு ஃபயர் என்னென்னா, இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எங்கேயுமே நின்றுடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராஜெக்டை ரொம்ப ஒரு வேகத்தோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் யாராவது எதனா சொல்லியிருப்பாங்க, இல்லை எங்கேயாவது ஒரு ஃபினான்ஸ் ப்ராப்ளம் வரும், இல்லைனா சினிமா பிஸ்னஸே இல்லைப்பான்னு சொல்லுவாங்க. இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி ஒரு படத்தை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஆக்டர்ஸாக ஜீவானா எப்போவுமே வந்துட்டு எனக்கு ஒரு அண்ணனா வந்துட்டு எதுவாக இருந்தாலும், நான் ஒரு படம் நடித்தாலும் சரி, அண்டு எங்கேயாவது என்னை பார்த்தாலும் சரி, ரொம்ப அன்பாக வந்துட்டு எனக்கு எப்போவுமே வந்துட்டு என் கூடயே இருப்பார். ஸோ இதில் வந்து எனக்கு அவர் வில்லனாக நடிக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நிறைய பேசணும். ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அண்ணன் தம்பி, முன்னாடி வந்தால் வில்லனு அப்படின்வாரு. ஸோ வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் ஜீவா அண்ணா. அண்ட் இதில் ஹீரோயினாக வந்துட்டு ஷாய்பா நடிச்சிருக்காங்க. அவங்க இன்னைக்கு இங்கே வரல. வெரி சொன்ன அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஸோ அதனால தான் கல்யாண ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய டெக்னீஷியன்ஸ் அண்ட் எல்லாருக்குமே, ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அயனார் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு தேட்டர்ஸை கொண்டு வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் அந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்கு. அண்டு ஆரினா தேங்க்யூண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நேற்று ஒரே ஒரு கால் தான் பண்ணேன். ஏன்னா எனக்குமே எல்லாம் லாஸ்ட் மினிட்ல தான் அவர் சொல்லுவார். ஒரே ஒரு கால் பண்ணேன், நீங்கள் வந்தீங்க. தேங்க்ஸ் அலாட் உங்களோட ப்ரெசன்ஸ்க்கு. அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நான் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு சில நேம்ஸ் எல்லாம் எனக்கு மைண்டில் நிற்காது. அதனால தான் என்னால் நேம் சொல்ல முடியாமல் அப்படியே எஸ்கேப் ஆயிடுறேன். அண்டு ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் எங்களை சப்போர்ட் பண்ண இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா மக்கள், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் எனக்காக வந்திருக்கானுங்க. மச்சான் தேங்க்ஸ் அலாட் நீங்களாம் வந்ததுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்பில். ஏன்னா அவங்க வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு நம்மளை ரொம்ப நம்புவாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் கை கொடுத்து நீ வா, ஏன் நான் அவனை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவனுங்களும் கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய கிடச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூடா உங்கள் எல்லாருக்குமே. அண்ட் இந்த படம் வெரி சூன் தியேட்டருக்கு வருது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பாருங்கள். அந்த திருமலைன்னா தேங்க்யூ, உங்கள் பெருமை சாரி. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்யூ. சாரி, நான் திருப்பி மைக் எடுத்துக்கிறேன்.
நான் ஒரு பர்சனை பற்றி நான் ரொம்ப சொல்ல வேண்டாம். ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் சேதுனா. ஓகே, இது நான் ஜஸ்ட் ஒரு 1.5 minute தான் அவரை பற்றி நான் சொல்ல போகிறேன். அவர் எவ்வளோ முக்கியமான ஒரு பர்சன் எனக்கு அப்படின்ட்டு. இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டு மாஸ்டரில் மகேந்திரன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான், சூப்பராக பண்ணான் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறீங்க. அதுக்கு ஒரே ரீசன் சேதுனா மட்டும்தான். ஏன்னா எனக்கு அந்த படம் கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக சேதுனா தான் இருந்தார். அவர் தான் லொக்கேஷன் என்கிட்ட சொன்னார், லொக்கேஷன் என்னை பார்த்தாரு, எனக்கு மாஸ்டர் கொடுத்தாரு. அவர் மாதிரி தான் நடித்தேன், அவரை மனசில் வச்சு தான் நடித்தேன், நான் மாஸ்டர் பண்ணேன். இது மட்டும் கிடையாது, இதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2012 எனக்கு அண்ணாவை நல்லா தெரியும். நான் எவ்ரி டைம் அவர்கிட்ட நான் நிறைய சண்டை போடுவேன். எனக்கு எதனா ஒன்று பண்ணுங்க நான் கேட்டுகிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு இப்படி எனக்கு அது மாஸ்டராகவும் சரி, எனக்கு இந்த படத்தில் அந்த பாட்டு பாடி கொடுத்ததாகவும் சரி, எனக்கு இவ்வளோ செய்வார்னு உண்மையாக நான் நினச்சே பார்க்கல. ஏன்னா லைஃப்பில் நான் என்றைக்குமே நான் சினிமாவில் எப்படி ஓடிட்டே இருக்கேன் அப்படின்னா, நிறைய பண்ணிகிட்டே இருப்பேன். நான் என்னென்னா லைஃப்பில் நான் எப்படி ஓடுவேன் அப்படின்னா, நான் என்றைக்குமே தனியாக ஓட மாட்டேன். எனக்கு யாரும் கையும் எனக்கு கொடுக்க வேண்டாம். ஆனால் நான் திரும்பி பார்க்கும்போது உனக்கு நான் இருக்கேன்ற அந்த ஒரு பார்வை இருந்தால் எனக்கு அது போதுன்னு மட்டும்தான் நான் ரொம்ப நம்புவேன் நான். ஏன்னா எனக்கு யாருன்னா கை கொடுக்க நான் வேகமாக ஓடுவேன், நான் சொல்லவே மாட்டேன். அந்த ஒரு ஷோல்டரை தாண்டி, அந்த ஒரு லவ்வை தாண்டி என்றைக்குமே சேதுன்னா என் கூடயே இருக்கார். தேங்க்யூண்ணா, இது ஒரு ஸ்டேஜாக எடுத்துக்கிட்டு இது வரைக்கும் நீங்கள் எனக்கு செஞ்சது அண்ட் எனக்காக நீங்கள் பேசினது, எனக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தது எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஸ்டேஜில் நான் உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க் பண்ணுறேன் சேதுனா. லவ் யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ 3000. தேங்க்யூ. பேசும் என் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். அறிமுகத்துக்கு ரொம்ப நன்றிமா. வயசாகிடுச்சுன்னு வர சொல்லிட்டீங்க, பாராட்டுற மாதிரி. ஸோ அதான் நான் அச்சு விட்டு கேட்டேன். நம்ம ரிலீஸ் ஆகி மாலைப்பொருள் மயக்கத்திலேயோட மியூசிக் டைரக்டர். இன்ன வரைக்கும் நிறைய பொண்ணுங்க ஆரியை கொஞ்சம் பிடிக்கும்னு சொல்கிறது காரணம் அவர் கொடுத்த அந்த ஆல்பம் தான். ஸோ நேற்று தம்பி ஃபோன் பண்ணாப்புல, நான் கேட்டேன், ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறான். அதனால் கேட்டேன், என்னடா தம்பி எங்கே இருக்கீங்க அப்படின்னா, நான் சென்னைக்கு வந்துட்டுருக்கேன், என்ன மேட்ரு சொல்லு, ஆடியோ லான்ச்சானே. ஆமாண்ணேண்ணா, சரி நான் காலைல வரேன். இப்போ ஆக்சுவலாக இன்னொரு காலேஜ் ஃபங்க்ஷன் வேளச்சேரிக்கு போகணும் 11 மணிக்கு. அங்கே தள்ளி வரேன்னு சொல்லிட்டு பசங்க வண்டி போட்டு வெளிலன்னு இருக்காங்க. அதான் பேசிட்டு சீக்கிரம் போயிடறேன்டா, கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் பேசுகிறதுக்கு வாய்ப்பை கொடுத்துருந்தேன். ஸோ காரசாரமாக விவாதம் போயிட்டுருக்கு காரா படத்தில். ஏன்னா வந்தவொடனே எனக்கு தலைப்பு பார்த்துட்டு எனக்கும் கன்ஃபியூஷன், என்னடா படம் என்கிட்ட டைட்டில்னு சொல்லலை, எதுவுமே போஸ்ட்டும் அனுப்பலை. எனக்கும் கூப்பிட்ருக்கான், விஜய் மில்லன் சாரையும் கூப்பிட்ருக்கான். அவர் காலையில் ஃபோன் பண்ணி அவர் கேட்டார், கூப்பிட்டான்டா திடீர்னு இப்போ தெலுங்கு பிஸ்னஸ்க்கு ஆள் வந்துட்டாங்க, அவன்கிட்ட சொல்லு வர முடியலன்னு சொல்லிட்டு. என்ன படம்னு என்ன கேட்குறாரு. இல்லை சார், அவன் கூப்பிட்டான் வரான்னு சொல்லிட்டேன், எந்த தகவலும் இல்லை, எனக்கு எதுவுமே அவன் அனுப்பலை அப்படின்னு. சரி விஷ் பண்ணேன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வர முடியலன்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னார். உள்ளே வந்தோடனே எனக்கு கன்ஃபியூஷன். இந்த பக்கம் இந்த போஸ்ட் சுற்றும் போது இதில் கரான் இருக்குது, அந்த பக்கம் தனுஷோட போஸ்ட் இருக்குது. இவர் டைட்டில் அவர் எடுத்துட்டாரா, அவர் டைட்டில் இவன் எடுத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே தான் நான் உள்ளே வந்தோடனே. நான் தமிழ் இங்கிலீஷு கீழே போட்டிருக்காங்களே, காராவா இல்லை கராவா அப்படி இந்த பேரெல்லாம் நம்ம மாற்றிப்போம் இல்லையா, அது யார் வச்சாங்க என்ன பிரச்சனை தெரில. உட்காந்து நானும் சாராக தான் பேசிட்டு இருந்தோம். உட்காந்தவொடனே அவர் பொங்கி இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டார், அவர் மனசில் இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும். இது ஒரு குழப்பம்தான். இது இப்போ நாங்கள் எந்த காராவை பார்க்கணுங்கிறத முதல்ல ரிலீஸ் டேட்டை வச்சு தான் முடிவு பண்ணோம். இந்த டேட்டில் ரிலீஸ் ஆன படம் மகேந்திரன் படம், அந்த டேட்டில் ரிலீஸ் ஆன படம் தனுஷ் படம். ஸோ அதனால் தம்பி தனுஷோட ரெடி ஆகிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா வழக்கமாக மாஸ்டர் மகேந்திரனா நமக்கு தெரியும்ல, மாஸ்டர் இனிமேல் அழிஞ்சு மகேந்திரனா அவனுடைய பேச்சு நிறைய இடங்களில் முதிர்ச்சியோடு இருக்குது. ரொம்ப அதுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நிறைய பக்குவமாக பேசுகிறான், மைக்கெல்லாம் பார்த்துட்டு. ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவனை பார்த்துட்டே இருக்கனால என் ஒய்ஃப் சொல்லிட்டே இருப்பாங்க, அவனை ரொம்ப பிடிக்கும் வீட்டில். அவனை பார்த்தே வர இடம் ரொம்ப நாளாச்சு அப்படின்னாங்க. அவன் ஒரு வீடியோ பேசியிருக்கான், அவனை பார்த்தியா அவன் எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருக்கோம். அதனால் அவன் தளபதி ஃபேன் வேறு. அதனால் மைக்கை பிடிச்சானா சில நேரங்கள் உணர்ச்சி செய்யப்பட்டு மனசில் இருக்க எல்லாத்தையும் கொட்டிடுவான். உட்கார சொல்லலாம், நிறைய பேசணும் அவனை பற்றி. ரொம்ப அவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா டிட்டர்மினேஷன். ஒரு வேலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை முழுமையாக செஞ்சிடணும். தோத்தா கூட அவனால் அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருப்பான். ஒரு ஷார்ட் பேட்மின்லாம் ஆடும்போது தோத்துட்டோன்னா அதை ஏன் தோத்தோம், அதை எப்படி சரி பண்ண முடியும், ஆனால் வாங்கினேன் திருப்பி ஒரு கேம் போட்டு ஜெயிப்பான் அப்படின்வான். அவங்ககிட்ட ஒரு நல்ல ஸ்பிரிட் இருக்குது. எல்லாரும் வெற்றி தோல்வி வரும்.
ஆனால் இந்த மாதிரியான ஹீரோக்களுக்கு இருக்கிற குவாலிட்டிஸ் என்னன்னா, ஒரு படத்தை தோளில் சுமந்துக்கிட்டு போகக்கூடிய ஹீரோக்களில் மிக முக்கியமான ஒரு ஹீரோ. கடைசி வரைக்கும் அந்த படத்துக்கு என்ன வேலை செய்யணும், நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி டேட் கொடுத்தா என்ன, அது வந்து இன்றைக்கும் அந்த படத்துக்கு நம்ம நேர்மையாக வேலை செய்யணும். கையில் அதுக்கெல்லாம் வேற ஒரு புது படம் வந்தால் கூட அந்த படத்துக்கும் நம்ம சரியாக நியாயமாக செய்யணும். அந்த தயாரிப்பாருக்கு, அந்த இயக்குனருக்கு அது என்ன செய்யணுமோ அதை செய்கிறது இருக்குல்ல. நேற்று அவன் பொண்ணை ஃபோன் கால் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 பேர் கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய நடிகர்கள் படம் நடிக்கிறோம். அவங்க நடித்த படத்துக்கு விளம்பரத்துக்கு அவங்களே வர்றதில்லை இப்போ. அது ஃபேஷன் ஆயிடுச்சு இப்போ. அது ஹீரோயினாக இருக்கட்டும், சில இடங்களில் ஹீரோவாக இருக்கட்டும், யாருமே வர்றதில்லை. இதில் இன்னொரு காமெடி என்னென்னா, அவங்க நடித்த படம் இந்த ப்ரீமியர் போட்டால் அதை பார்க்கவும் அவங்க வர்றதில்லை. இண்டஸ்ட்ரியில் இவங்க கூப்பிட்டாலும் நிறைய பேர் அவங்களுக்கும் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு வர்றதில்லை. இப்படியான சில சிக்கல்களான சூழல் இருக்குது. திடீர்னு நேற்று ஃபோன் பண்ணோன்னே எனக்கு இன்னொரு டவுட் வேறு. இவன் ஏதாவது கட்சியில் தொகுதியில் ஜாயின் பண்ணி எங்கேயாவது எலெக்ஷன் கேம்பெயினில் இருக்கான் போல இருக்கு அப்படி நான் நினச்சிட்டு இருந்தேன். இவன் பேச்சு தோரணை எல்லாம் பார்த்தோன்னே அவர் இளைய தளபதியாகி அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. தம்பி இளைய தளபதியாகி சரி மறுபடியும் ஜாயின் பண்ணி ஏதாவது தொகுதியில் இதில் நிற்கிறான் போல இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். கேட்டேன், கூப்பிட்டாங்க, போகலண்ணே, படம் நடிக்கிற வேலையெல்லாம் இருக்குது, கொஞ்சம் சம்பாரிச்சு சேர்த்து வச்சுட்டு போவோன்னா. அதனால் நான் அதனால தான் சொன்னேன், இது எலெக்ஷன் டைம் வேறு, நிறைய கேம்பெயினில் நிறைய கோரிக்கைகள்லாம் வர வைக்கிறாங்க. நீ ஏதாவது கமிட்டியில் இருக்கியாடா, பார்த்து ஏதாவது சினிமாவுக்கு பார்த்து செய்ய சொல்கிறா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டேன். நான் ஏன்னா என்ன வம்பளுத்து விட்றீங்கன்னு கேட்டான். இல்லை இருக்கிற நிலைமையை பார்த்தா விவசாய கடன் ரத்து, அது மாதிரி கூட்டுறவு நகை வச்சவங்க, அதுவங்க படிப்பு கல்வி வாங்கினவங்க, அதுக்கப்புறம் இப்போது டிகிரி முடித்து வீட்டில் சும்மா இருக்கிறவங்க, அப்புறம் டிப்ளமோ பிடிச்சவங்க. எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, ஐயோ நம்ம 8th ஃபெயிலு, 8th பாஸு, 10th ஃபெயிலு, நமக்கெல்லாம் ஒன்றுமே இல்லையா, அப்போ இந்த ஃபெயிலான கூட்டத்துக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு கவலை நிறைய பேர் இதை பார்த்தவங்களுக்கு இருக்கும். டிப்ளமோ படித்தவனுக்கு ஓகே, டிப்ளமோ படிக்காத ஆள் ஒரு பெரிய கூட்டம் இருக்கே, அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று அப்படின்னு யோசிக்கும் போது இன்னொரு ஆதங்கமான விஷயம் என்னென்னா, சினிமா துறைக்கு எந்த அறிக்கையுமே இல்லை. ஸோ இன்னைக்கு நிற்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே நிறைய மக்களுக்கான நிறைய திட்டங்களை அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின விமர்சனங்களை விட்டுருவோம். அவங்க ஒரு மக்களுக்கு என்ன செய்யணுங்கிற நோக்கத்தோடு அதை விட்டுருக்காங்க. அதே மாதிரி சினிமா துறையில் எனக்கு தெரிஞ்சு பல லட்சம் பேர் இருக்காங்க. பல குடும்பங்கள் இந்த சினிமாவை நம்பி இருக்குது. அவங்களுக்கான ஏதாவது ஒரு திட்டங்கள் இருந்தால், எங்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்குது, ஞாபகம் வச்சுங்க, சினிமாவில் இருக்கவங்களுக்கும் ஓட்டு இருக்குது. அதனால் அவங்களுக்கான சில திட்டங்களையும் நீங்கள் கொஞ்சம் அறிவிச்சிங்கன்னா நாங்களும் மனசு சந்தோஷப்பட்டு இதெல்லாம் வந்தால் இதெல்லாம் செய்வீங்கன்னு எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து அந்த டிக்கெட்டிங் வந்து ஆன்லைன் டிக்கெட்டிங்கான விஷயங்கள் கொஞ்சம் அதை முறைப்படுத்தணும், அதுக்கான விஷயங்கள் அவங்க ரொம்ப நாளாக கோரிக்கையாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு இந்த இருக்கிற பிரச்சனைகள்லாம் சினிமாவில் ஒரு படங்கள் வெளியீட்டில் இருக்கக்கூடிய சிரமங்களை தவிர்க்கிறதுக்கு ஒரு வழிமுறைகளை கொண்டு வரணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி படம் எடுக்கிறது முக்கியமே இல்லை, சார் சொன்ன மாதிரி தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல். ஸோ அதை நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தால் தான் செய்ய முடியும். அதில் ஒரு டிவைடிங் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே பிளவுவாத அரசியல் வந்து ஒரு இடத்துல இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். உண்மையாகவே பிளவுவாத அரசியல் சினிமாவில் நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம யாருமே ஒன்றா இருக்கிறது இல்லை. அதுதான் ரொம்ப தமிழ் சினிமாவுடைய மிக வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு யூனிட்டி இருக்குல்ல. இப்போ அண்ணன் ப்ரெஸ் அவருக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிற்கிறதோ, இல்லை எனக்கு ஒரு பிரச்சனைனா புது பிரச்சனையை சொல்கிறேன். இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் நம்ம இருக்கக்கூடிய தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம், நான் ஒரு ஆடியோ லான்ச்சே நடக்கலை, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காது. இங்கே சாப்பிட்றவருக்கு வேலை கிடைக்காது, இது மாதிரி தேட்டர் இருக்கிறவங்களுக்கு ரெண்ட் கிடைக்காது, இது மாதிரி இந்த கேமரா எடுத்துகிட்டு வரவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு இருக்குது, அதுக்கு பின்னாடி வேலை செய்கிறவங்க இருக்காங்க, அதுக்கு முன்னாடி யூடியூப்போ ஒரு சேனலோ வச்சுருக்கு. இத்தனை எல்லாமே பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகக்கூடிய சூழல் இருக்குது. நம்ம ஏதோ பார்க்குறோம், இது அவருக்கு நடக்குது இவருக்கு நடக்குதுல்ல, இது நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி எங்கோ வாரம் நடக்குது. ஆனால் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நம்ம வீட்டில் குடும்பத்தில் பொருளாதார ரீதியாக பிரச்சனை, கேஸ் விலை ஏறிடுச்சு, பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு, பொருளாதார ஏறிடுச்சு, வாங்கின சம்பளம் அதே தான். ஆனால் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய அந்த வருமானத்தில் செலவு அதிகமாகிடுச்சு. அப்போ இந்த இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சுன்னா நாளைக்கு என்ன பண்ணுவோம்? அடுத்து வட்டி கூட்டிடுவாங்க. யாரெல்லாம் லோன் வாங்கி வச்சுருக்கீங்களோ அப்படியே மனசில் பக்குன்னு இருக்கும். அடுத்து ரெப்போ ரேட்டு வந்துச்சுன்னா வட்டி ஏறிச்சுன்னா லோன் ஏறிடும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து புள்ளி. நம்ம ஏதோ சாதாரண சினிமா நினைக்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு தயாரிப்பாளர் இங்கே வந்து ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல, அவர் நல்ல மனசோடு இங்கே வந்து செய்கிறதுலையும் அடுத்த தடவை செய்யணுமா வேணாமாங்கிற இடத்துக்கு நிறைய பேர் யோசிக்கிற அளவுக்கு தள்ளப்பட்டுருவாங்க. தயாரிப்பாளர் பற்றி சொல்லணும்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்த விஷயம் என்னென்னா, வாழ்க்கையில் எவ்வளோ முன்னுக்கு போனாலும் பெற்ற தாய் தந்தையை மறக்கக்கூடாதுன்னு நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க.
ஆனால் அவருடைய ஃபோட்டோவை இந்த கீழே வச்சு அவர் மாலை போட்டுட்டு அதுக்கப்புறமா அவர் இந்த நிகழ்ச்சியை துவங்கினதுங்கிறது வந்து இது பார்க்கறதுக்கு ஏதோ ஊர் நாட்டானா இருக்குன்னா அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய மரியாதையும் அன்பும் அந்த இடத்துல இருந்து தான் எனக்கு ரொம்ப ஆரம்பிச்சது. பெற்ற தாய் தந்தையரை எந்த இடத்துக்கு போனாலும் மறக்காமல் இருக்கணுங்கிற நிறைய பிள்ளைகளை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு தயாரிப்பாளராக இருந்தார். அதுக்கப்புறம் விஜய் சார் வந்து ட்ரைலராக வந்து இன்னைக்கு பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஏன்னா படத்தை பற்றி கொஞ்சம் பேசிடுவோம். பிரச்சனையை பற்றி பேசிட்டா கேப்ஷனே அதை தான் இருக்கும், தனுஷுக்கும் மகேந்திரனுக்கும் கராவில் பிரச்சனையா அப்படின்னு. அது மாதிரி ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு மிருகங்களை வைத்து எடுக்கக்கூடிய படங்கள் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப ரேராக தான் வருது. ஸோ இன்டர்நேஷ்னலாக இதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தாலே அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. எப்படி பேய் படங்கள் பார்க்குறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்களோ, இந்த மாதிரி மிருகங்கள் சார்ந்து எடுக்கக்கூடிய படங்கள் அது ஒரு பெரிய மெனக்கடலான வேலை. இது நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி பண்ணணும். ஏன்னா நம்மக்கிட்ட நிஜமாக முதலே கூப்பிட்டு வச்சு வாயை தோறது நடித்து உள்ளே நடிக்க முடியுமா? அது மாதிரி நடிக்கணும். அது மாதிரி ஒரு அதை இமேஜின் பண்ணி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுருக்கான். ஆனால் தலையில் தொங்க போட்டு மொத்த படமும் அவனை உரிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை தலைகளாக மாறும்னு நினைக்கிறேன், நீ தொங்கின இவ்வளோ நாளைக்கு. ஸோ ஏன்னா அவன் வாழ்க்கை தலைகளாக மாறணும்னு எவ்வளோ பேர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேர் நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ இந்த படம் அந்த மாற்றத்தை உனக்கு கொடுக்கட்டும். ஸோ லவ் சாங் அப்படின்னா இன்ன வரைக்கும் எனக்கு நெடுஞ்சாலையும் மாலைப்பொழுது மயக்கலையும் தான். ஆனால் அதுக்கப்புறம் லவ் போட பாட்டெல்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்று அந்த பாட்டு படத்தில் இருக்காது, இல்லை விஷுவல் பண்ணுறதுக்கு காசு இருக்காது. லவ்வுக்கும் நமக்கும் அதுக்கப்புறமாவே கொஞ்சம் பிரச்சனை தான். அதனால தான் நான் சொன்னேன், அச்சு கிட்ட கேட்டேன், அச்சு நம்ம படம் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு. ஒரு 10 years இருக்குமா? இல்லை அதுக்கு மேலே ஆச்சு. ஏன்னா அச்சு இப்போ நீங்கள் பார்க்குற நிலைமையெல்லாம் அப்போ இல்லை. அப்போ வந்து ஒரு நல்ல ப்ளே பாய், யங் பாய், இஸ் வெரி எனர்ஜெட்டிக். காதல் ரசம் சொட்டிக்கிட்டே இருக்கும் அச்சுக்கிட்ட. வலிஞ்சு நாங்கள் தான் எடுத்துக்கணும், இதில் ஒரு பாட்டு அதில் ஒரு பாட்டுன்னு. அவ்வளோ தூரம் எங்கே எனர்ஜி. இப்போ பார்த்தா வந்து ஏதோ வந்து இசை ஞானி கேள்விப்படுறீங்க, நம்ம பார்த்துட்டோம் அவர் எப்படி இருப்பாருன்னு. அடுத்த உருவமாக இருக்காப்புல. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஓகே அம்மா நல்லா இருக்காங்களா, நம்ம அச்சு தானே அது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து. எனக்கு வயசாயிடுச்சா இல்லை அவருக்கு வயசாயிடுச்சான்னு அவர் பேசலன்னா எனக்கு வந்து ஐயோ நமக்கெல்லாம் இவ்வளோ வயசாயிடுச்சா வந்து அச்சு பேசுறது பார்த்து அப்படின்னோடனே அவ்வளோ ஒரு பக்குவமாயிட்டாப்புல. ஸோ அவருடைய அவருக்கு வயசாயிடுச்சு, அவர் மெச்சூரிட்டி ஆனால் கூட அவர் பாடல்களை இன்னும் இளமையும் துள்ளலும் அப்படியே குறையாமல் வச்சுருக்காரு வந்து. ஸோ இன்னைக்கு இந்த பாடல்கள் சவுண்டிங்காக ரொம்ப நல்லா இருக்கு. படம் பார்க்கும்போது இந்த பக்கம் விஜய் சேதுபதி கண்ணுக்கு தெரிகிறாரு, இந்த பக்கம் அவருக்கு வில்லனா வந்து ரஜினி. ஏன்னா வாய்ஸாக கேட்கும் போதும் அந்த பாடி லாங்குவேஜ்லாம் பார்க்கும்போதும் விஜய் சேதுபதி வந்து ரஜினிக்கு வில்லனா நடிச்சிருக்காரு, விஜய் சேதுபதி ஹீரோவாக நடித்து அவருக்கு ரஜினி வில்லனா நடிச்சா அப்படி இருக்கும், அப்படி இருக்கு படம் பார்க்கும்போது. ஜீவாவோட வாய்ஸ் வந்து எனக்கு அப்படியே கண்ணை மூடிட்டு பார்த்தா ரஜினி சாரோட வாய்ஸ் இருந்தது. அது ரொம்ப இருக்குது வந்து. அந்த லாஸ்ட் டைலாக் பேசும்போதெல்லாம் வந்து அப்படியே சவுண்டிங்காக அந்த மாதிரி இருக்குது, அந்த மாடுலேஷன், அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே. விஜய் சேதுபதி ஒரு பாட்டு பாடியிருக்காரு. உண்மையே மக்கள் செல்வன் அப்படின்னு அவருக்கு பேர் வச்சதுக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, சின்ன படங்கள், இதை நான் உண்மையாகவே சொல்லி ஆகணும். விஜய் சேதுபதியோட ஒரு பெரிய ஒரு நல்ல குணம் அப்படின்னா, சின்ன படங்கள் இன்றைக்கும் யாராவது அவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு ட்விட்டரில் ரிலீஸ் பண்ணணுன்னா இம்மீடியட்டாக ஓகே சொல்கிற இடத்துல ஆர்யாவும் விஜய் சேதுபதி, அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி சார், இவங்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரிலீஸ் அப்படியா எப்போ பண்ணோம், ஓகே போட்டுருங்க. அது யார் படம், அது யார் ப்ரொடியூசரு, அது சின்ன ப்ரொடியூசரா பெரிய ப்ரொடியூசரா, அவங்க தராதரம் பார்த்து பண்ணுறதே கிடையாது. அது பண்ணணுமா, அது இருக்கிற பிஸியான டைமில் நம்ம நேரில் தான் போய் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்ய முடியல. ஆனால் அந்த சமூக வலைத்தளங்களில் நம்ம செய்யணுங்கிற எண்ணம் இருக்குல்ல, அதை உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயமாக இன்னைக்கு விஜய் சேதுபதி வந்து செஞ்சிட்ருக்காரு. ஆர்யா அதை செஞ்சிட்ருக்காப்புல. விஜய் ஆண்டனி யார் கேட்டாலும் அதை மறுக்காமல் செய்கிறாங்க. குறிப்பாக இந்த படத்தில் அவர் வந்து ஒரு பாட்டு பாடி மகேந்திரனுக்கு பண்ணியிருக்காரு. உண்மையிலே அது பாராட்டப்படக்கூடிய விஷயம். ஏன்னா வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்னா, நம்மளால் முயன்ற உதவிகளை அவங்கவுங்க தளத்திலிருந்து செய்கிறதுன்னு இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த படம் உனக்கு ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும். அதுக்கப்புறம் நடிச்சிருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நான் ஹீரோயினை பார்த்துட்டு கயாடு லோகர் மாதிரியே இருந்தாங்க. அப்புறம் கேட்டேன், என்ன இல்லை அவங்க வேற அப்படின்னா, சரி 4 வருஷம் ஆச்சு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தம்பி சொல்லிட்டு இருந்தா, இன்றைக்கி வர முடியலன்னு. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நடித்த மற்ற எல்லா கலைஞர்களுக்குமே, டெக்னீஷியன்ஸுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். தயவு செஞ்சு இந்த படம் உங்களுக்கு பிடிச்சி ப்ரெஸ் ஷோ போடுவாங்க, நல்லா இருந்துச்சுன்னா நல்லா எழுதுங்க.
நல்லா இல்லையா அது உங்களுடைய விமர்சனம் சொல்லுங்கள். நல்லா இருந்தால் கூடுதல் 2 வார்த்தையை அதை எழுதுங்க, அதுதான் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கும். அதே மாதிரி புதுசாக வரக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு ஒரு சின்ன ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறது, நீங்கள் சினிமாவுக்கு வாங்க, வந்தீங்கன்னா நீங்கள் தயாரிப்பு செலவில் 20லேருந்து இன்னைக்கு 30% கட்டாயம் நீங்கள் விளம்பர செலவுக்குன்னு எடுத்து வைக்கக்கூடிய நிர்பந்தம் இருக்குது. அதை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு படத்தை செலவுக்கு வாங்க. படத்தை செலவு பண்ணிட்டு இது யாராவது வாங்குவாங்க, யாராவது ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் வந்தீங்கன்னா இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழல் இல்லை. அப்போ நம்ம வெளியில் போய் கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்குது. அப்புறம் அந்த படத்தை ப்ளச் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. அதனாலேயே அந்த படம் சரியாக விளம்பரம் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தேட்டர்களும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல விளம்பரம் இல்லைன்னா உங்களுக்கு தேட்டர் கொடுக்கறது இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக தேட்டருங்கள் தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய ஓனர்கிட்ட இல்லை. எல்லாமே கார்ப்பரேட்டாக ஒரு பெரிய மால்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நாங்கள் போட ரெடியாக இருக்கோம், நல்லா விளம்பரம் பண்ணுங்கள், எங்களுக்கு இப்படி ஒரு படம் வருதுன்னு தெரிய வைங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்னு தெரில, எல்லா மாலுக்கு முன்னாடி போய் நம்ம நின்று விளம்பரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியான சூழலுக்கு இன்றைக்கி தயாரிப்பாளர் தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கும் நான் சொல்லிக்கிறது அப்படி என்னென்னா, விளம்பரங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ திட்டமிட்டு சரியாக செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு அங்கே தேட்டருக்கான ஒரு நல்ல தேட்டர் திரையரங்கம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. மறுபடியும் இந்த பக்கம் அவன் தனுஷோட தான் மோதுவான்னு பார்த்தா அந்த பக்கம் மே டேட்டை போட்டிருக்காரு, அந்த பக்கம் சூர்யா சார் வர்றாரு கருப்பு. ஸோ அதனால் தலைவன் வந்து ரெடி ஆகிட்டான். இளைய தளபதி நான் ஒரு பட்டம் கொடுத்தலான்னு நினைக்கிறேன். தளபதி வந்து நடிக்க போயிட்டாரு, தம்பி நீ இளைய தளபதியே எல்லாரோடையும் மோதம் ரெடி ஆகிட்டா. இந்த பக்கம் சூர்யா சாரா, அந்த பக்கம் தனுஷ் சாரா, டைட்டிலுக்காக வாங்க பார்த்துக்கலாம், ரிலீஸாக வாங்க பார்த்துக்கலாம், ரெடி ஆகிட்டான். ஸோ உன் வாழ்க்கை இந்த படம் மூலம் எல்லாம் தலைகளாக மாறட்டும், நடித்த அத்தனை கலைஞர்களும் வெற்றி வாய்ப்பை கொடுக்கட்டும். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலை வணக்கத்தில் ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். ஸோ நிறைய பேர் வந்து நமக்கு முன்னாடி பேசுகிறவங்க ரொம்ப ஃபயரான ஸ்பீச்லாம் கொடுக்கும்போது நம்ம என்ன பேசணுன்ற விஷயமே நமக்கு எல்லா மேடையிலையுமே மறந்துடும். ஸோ அதனால் நான் யாரையாவது பேர் சொல்ல மறந்துட்டேன்னா அவங்க அட்வான்ஸாக என்னை மன்னிச்சிருங்க. ஸோ அந்த மன்னிப்பை நான் முதல்ல கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக சில பேரை நான் சொல்கிறதுக்கு மறந்துடுவேன்னு நினைக்கிறேன். அதை கண்டிப்பாக பாருங்கள், மன்னிச்சு வந்துட்டார் எங்கள் கேமராமேன். அவர் பேரை கண்டிப்பாக நான் மறந்துருப்பேன், இப்போ ஞாபகப்படுத்திட்டார், நல்ல வேலை. தேங்க்யூ. ஸோ சில பேருக்கு நம்ம ஒரு படத்துக்கு வந்து நன்றி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறது பவானி என்டர்டெயின்மெண்ட் ராஜேஷ்குமார் சாருக்கு. ஸோ அவருடைய பங்கு, அவருடைய அந்த ஸ்டார்ட் அப் இல்லைன்னா நம்ம இன்றைக்கி இந்த அரங்கத்தில் இருந்திருக்க முடியாது. அதுக்கு அடுத்ததான் நான் சொல்ல வேண்டியது இயக்குனர் அவதார் அவருக்கு. எனக்கு வந்து இந்த நேம் கன்ஃபியூஷன் அப்பையிலேருந்தே இருக்குது. சார் அவதார் டைரக்டர் உங்களை கூப்பிட்டு படம் பண்ணுன்றாரு. நான் அப்பா ஜேம்ஸ் கேமரூனா, அந்த ஆளுக்கனில் நம்ம எப்படா பட்டோம்? அவதார் படம்னா நம்மளை வந்து ஒருவேளை ஏதோ சூப்பர் ஸ்டார் அந்த டூப்லாம் பண்ணது ஏதாவது ஃபாரின் டெக்னீஷியன்லாம் ஒர்க் பண்ணாங்க கோச்சடையானில், யாராவது சொல்லி கேள்வி நம்மளை வந்து அவதார் டைரக்டருக்கு நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்களான்னு சொல்லி நானும் போய் பார்த்தா நம்மளாலே தொப்பி போட்டிருக்காரு. அவருக்கு ஆக்சுவலாக வேற ஒரு செல்ல பேர் இருக்குது, நாங்கள் அவரை அப்படி தான் கூப்பிடுவோம். அவதார், யோ அவதார் நீ எங்கே இங்கே அந்த இதில் சொல்ல கவுண்டர், யோ மிலிட்ரி நீ எங்கே இங்கே, நீங்களா அந்த மாதிரி பார்த்தா நம்ம அவதார் இங்கே இருந்தார். ஸோ அந்த நேம் கன்ஃபியூஷன் வந்து அந்த அவதார் அங்கே ஸ்டார்ட் ஆனது. அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய படத்தோட டைட்டில் கரா வரைக்கும் அந்த கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. நான் 3ஆவதாக ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னேன் தெரியுமா, அது வந்து வேல்ஸ் இன்டர்நேஷ்னலுக்கும் தனுஷ் சாருக்கும் தான். ஏன்னா அவங்க நடுவில் பூந்து இந்த டைட்டில் வந்து ஃபாஸ்ட்டாக ரிலீஸுக்கு வரலன்னா நாங்கள் ரிலீஸுக்கு இன்னும் லேட்டாக இருப்போம், குழந்தையே வளர்ந்துருச்சு. ஸோ அடுத்ததாக வந்து எங்கள் படத்துடைய ஹீரோ, அவர் வந்து எங்கள் எல்லாத்தையும் அண்ணன்னு சொல்லுவார். பட் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதும் சினிமாவில் நடிச்சிட்ருக்காரு. நாட்டாமல் படிக்கும்போதும் நான் உண்மையிலே ப்ராமிஸாக பள்ளிக்கூடத்தில் போய் பார்க்குறேன், லீவ் விட்டுட்டு நாங்கள் படத்தை பார்க்க போகிறோம், தாத்தா நான் பார்த்தேன்னு சொன்ன எங்களுடைய சீனியர், எங்களுடைய கலை உலக அண்ணா, எங்களுடைய அன்பு அண்ணன் மகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. ஏன்னா வந்து ஸ்க்ரீன் ஷேரிங்கில் அவருக்கு ஈக்குவலான ஒரு ரோல் எனக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் நினச்சிருந்தாருன்னா வேறு யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். பட் அந்த கலையை நேசிக்கிற அந்த ஒரு கலைஞன் சக கலைஞனுக்கு எவ்வளோ பெரிய கேரக்டராக இருந்தாலும் அதில் வந்து எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் ரொம்ப இணக்கமாக ரொம்ப பாசமாக இந்த கேரக்டர் எங்களை பண்ண வச்சாங்க. அடுத்த நன்றி வந்து எங்களோட மியூசிக் டைரக்டர் அச்சு ராஜாமணி சார்.
அந்த காதல் குமார் அப்படின்ற ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்கை நான் வந்து அவருக்கு தெரியாது, நான் ஒரு 1000 வாட்டி கேட்டிருப்பேன். அவதார் என்கிட்ட நான் வந்து அடிக்ட் ஆகிட்டேன் அந்த பாட்டுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்குள்ளே இருக்க குட்டி குட்டி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் டெஃபினட்டாக அந்த சாங் வந்து கேட்கணும். ஏன்னா வந்து அது டெஃபினெட்லி கரெக்டாக ஒரு ஹிட் சாங். அது கரெக்டாக ப்ரமோட் பண்ணால் பெரிய சாங்காக இருக்கும். ஸோ அந்த பாடலை பாடி கொடுத்த அன்பு சகோதரர் திரு விஜய் சேதுபதி சார் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக ஹீரோயின் சாஹிபா, அவங்க சாரிப்பா வர முடியலன்ட்டாங்க. அவங்க வந்து ஏதோ அவங்களுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன் சேம் டேட்டில் கிளாஷ் ஆனதுனால அவங்க வர முடியல. ஸோ அவதாருக்கு வந்து இந்த சேம் டேட்டில் கிளாஷ் வர்றது புது விஷயம் கிடையாது. இது எலெக்ஷன் டைமு ஃபங்க்ஷன், எல்லாருமே பொலிட்டீஷியனாக வேறு நிறைய பேரை கூப்பிட்ருக்கீங்க, எப்படி அவங்களுக்கு பிரச்சாரம்லாம் இருப்பாங்களே, எப்படி அவதார்னா இல்லைண்ணே நம்ம ஃபங்க்ஷன் இந்த டேட் விட்டால் பண்ண முடியாது, நம்ம பண்ணிவிடுவோம், ஏன்னா May 15 வந்து ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நம்ம கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னாரு. ஸோ சாஹிபா, எங்கே இருந்தாலும் உங்களுடைய எல்லா முயற்சிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அழகான ஒரு ஹீரோயின், ஒரு பியூட்டிஃபுல் ஹீரோ அண்ட் பியூட்டிஃபுல் ஹீரோயின் இந்த படத்தில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அந்த சாங்ஸாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு எனக்கு ஹீரோயினாக ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கு. எனக்கு ஹீரோயின், ஆமாம், நான் 2 பேருக்கு நடுவில் உட்காந்துருந்தேன். நீங்கள் லெஃப்டா ரைட்டான்னு கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. லெஃப்ட் ஹீரோயின் வந்து 2026, லெஃப்ட் வந்து 2006 எனக்கு ஹீரோயினாக நடித்தவங்க. என் பக்கத்தில் அந்த பக்கம் இருந்த காவியவர்ஷினி, கணக்கானும் காலங்களில் என்னோட பேர். அவங்க என்னை துரத்தி லவ் பண்ணுற மாதிரி ஒரு கதாபாத்திரம். ஆரம்பத்தில் நிறைய சண்டை இருக்கும், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதில் சேருவோம்னு வச்சுங்களேன். கணக்கானும் காலங்களில் ஜீவா சார் அவர் கேரக்டர் பண்ணியிருப்போம். அதில் எனக்கு பேராக நடித்த காவியா 2006. இந்த சைடு 2026 நம்ம கிமாயா. இப்போ கிமாயாவுக்கு டென்ஷன் என்னங்க நீங்கள் வந்ததுலேருந்து அவங்ககிட்டயே பேசிகிட்டு இருக்கீங்களா, யார் அந்த பொண்ணுன்னுச்சு. ஏமா நீ இங்கிலீஷ்லேயே பேசுகிற, நீ பேசுறது புரிய மாட்டேங்குது. அந்த பொண்ணு தான் தமிழில் பேசும், நான் பேசுறது அதுக்கு தான் புரியும், அது பேசுறது எனக்கு புரியுது, அதெல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத. இப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சாலும் கிளம்பிடும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் உங்க கூட தான் பேசுவேன். இன்றைக்கி ஃபுல்லாக ப்ரமோஷன் வேறு போகணும் கிமாயா. ஐ பிலீவ் யூ. ஓகே, 3 days ஃபுல் ப்ரமோஷன் வித் யூ. வி கோயிங் ஆல் சேனல்ஸ் அண்ட் இன்டர்வியூஸ், எவ்ரி திங் வித் யூ. அண்ட் ஸோ நல்ல ஒரு நண்பர், நல்ல ஃப்ரெண்டு கிமாயா, ஒரு டெடிக்கேட்டட் ஆக்டர். நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது. ஆக்சுவலாக அவங்க பேர் அதெல்லாம் வந்து சொல்கிறது வேற. ஒரு நல்ல ஃப்ரெண்டு. உண்மையை சொல்லிடுறேனே, எனக்கு வந்து அவங்க மேலே ஒரு சிஸ்டர் ஃபீல் தான் இருக்கும். ஒரு தங்கச்சி நம்ம கூட சண்டை போட்டால் எப்படி இருக்குமோ, என்ன அந்த பொண்ணு பார்த்தா தங்கச்சி ஃபீல் தான் வருது, ஜோடின்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப அவங்களே கேட்பாங்க, என்ன கடைசியில் முதல்ல கட்சி நான் சாகுறேன், நீ ஃபீலே பண்ண மாட்டேங்கிறியே அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி. அடுத்ததாக எங்களுடைய டெக்னீஷியன் ஃபைட் மாஸ்டர் ரவி அண்ணன், அவர் வந்து இந்த படத்தில் வேறு லெவலில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்ச நாளில் அவ்வளோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லார்கிட்டையும் வாங்கியிருப்பார். ஸோ நீங்கள் ஆக்டர்ஸை வந்து வேலை வாங்குறது ஈஸிங்க. crocodiles வந்து நிறைய டம்மியும் நாங்கள் ஷூட் பண்ணோம். அந்த crocodiles போர்ஷன் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையிலே ஒரு முதலையோட நாங்கள் ஷூட் பண்ணது வந்து குஜராத்தில் விஸ்வாமித்ரா நதிக்கரையில் ஒரு கோடவுன், அந்த பேஸ்மெண்ட்டில் நாங்கள் ஷூட் பண்ணுறோம். அந்த பேஸ்மெண்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா உண்மையிலே முதலைங்க இருக்கும், ஒரு 100 முதல்ல படுத்து கிடக்கும். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிச்சுட்டு அந்த டம்மி கிம்மிலாம் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். நடுவில் ஒரு பெரிய மழை, ஆற்று தண்ணியெல்லாம் வந்து அந்த நாங்கள் ஷூட் பண்ணுற அந்த சப்வே கீழே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த செட்டுக்குள்ளே வந்துருச்சு. மழையெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் போயிட்டு அந்த டம்மி முதலையெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்பா, எல்லாம் நனைஞ்சு வேஸ்ட்டாக போயிருக்கும் போது என்ன ஆச்சுன்னு போய் பாருங்கன்னு சொன்னால் 2 முதல்ல உண்மையிலே வாழை ஆட்டியிருக்குது. அலறி அடித்து ஓடி வந்தாங்க. ஏன்னா உண்மையான முதல்ல அந்த ஆத்தங்கரையிலேருந்து இறங்கி உள்ள செட்டாக வந்து கலந்துருச்சு, குரூப்பில் 2 ரவுண்டு மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இந்த படத்தில். அண்டு கேமராமேன் வில்லியம் சார் பொறுத்த வரைக்கும் அவருக்கும் அவர் கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பை உருவாக்கியிருக்காரு. ஸோ அவருடைய டெக்னிக்கல் ஒர்க்கும் லைட்டிங்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த படத்தை பற்றி நான் ஃபுல்லாகவே இந்த படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் இருக்கும், எல்லாத்தையும் பற்றியும் சொல்லணும், தயவு செஞ்சு மன்னிக்கணும். அண்டு இப்போ இந்த படம் வெளிவரதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படி யாருன்னு சொன்னால் பிரேமநாத் அண்ணன். இந்த படத்தில் ஒரு பெரிய டான், நான் வந்து சின்ன டான் தான், எனக்கு மேலே ஒரு பெரிய டானாக இந்த படத்தில் அவர் என்னையே போட்டு தள்ளுறதுக்கு தேடிட்டு இருக்க ஒரு டானா அவர் நடிச்சிருப்பார் பிரேம்நாத் அண்ணன். அவர் சொன்னார் இல்லையா, ஃபர்ஸ்டே நம்ம ஏஎன்ஆர் சார் பேசினார் இல்லையா,
இந்த படத்தோடைய இவர் பிரேம்நாத் அண்ணா சொன்னால் நான் என்ன வேணால் செய்வேன், அந்த அளவுக்கு நம்பிக்கை நட்சத்திரம் சொன்னார் இல்லையா. ஸோ அவருக்கு இந்த படத்தை இனிஷியேட் எடுத்து இன்றைக்கி ரிலீஸுக்கான எல்லா முயற்சியும் செய்தார். அவருக்கு என்னுடைய நன்றி. அடுத்ததாக என்னுடைய மிகப்பெரிய நன்றி என்னென்னா, இன்றைக்கி உள்ள இந்த சினிமாவுடைய இதில் ஒரு ஃபுல் ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை இதை வந்தே ஆகணும். டே 1 பூஜையில் எப்படி நம்ம பார்த்தோமோ, அந்த பூஜையிலிருந்து இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரமாகவும் நடித்து அவர் ரோலையும் அவர் சின்சியராக செஞ்சு, அதுக்கு அடுத்து அவதாருக்கு இன்னொரு படம் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு முன்னேற்பாடுகளையும் செஞ்சு, இப்போ இந்த படத்தை ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்து, இன்றைக்கும் அவருக்கு பல வேலைகள் இருக்குது. அந்த வேலைகளுக்கு நடுவுலையும் இந்த ஃபங்க்ஷனை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு உயர்ந்த உள்ளம், சினிமாவுக்கு அவர் செய்கிறதுக்காக நான் அந்த விஷயத்த சொல்லலை, அவருடைய பகுதி மக்களுக்காக அவர் செய்கிற அந்த ஒரு விஷயத்துக்காகவும் சேர்த்தே நான் சொல்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றது எங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய பலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணன் சேலம் ஐயனார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற மங்களம் சினிமாஸ் அண்ணன் பிச்சைமுத்து அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய பேர் சொல்ல வேண்டியது இருக்குது. ஆங்கர் மட்டும் பின்னாடி இருந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா கரெக்ட் டைமுக்கு வந்தது அவங்க தான், 10:30 மணிக்கு. நீங்கள் எல்லாம் வந்து உட்காருங்க, எனக்கு டைம் சொல்லிட்டானுங்க, நான் எப்போ வரணுமோ வந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இதில் ஒரு சாங் ஒன்று பாடி ஒரு நல்ல ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணியிருக்கிற ஆக்ட்ரஸ் மாரிமுத்து, நமிதா மாரிமுத்து. அந்த நேம் கன்ஃபியூஷன் நான் சொன்னேன் இல்லையா, கரா அவதார், அது மாதிரி நமிதா ஒரு பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டியா, மச்சான் என்ன மச்சான் பாட போகிறாங்க, நமிதா பாடுவாங்களான்னு பார்த்தா இந்த நமிதா வேற லெவலில் அவங்க என்ன நமிதா என்ன அனுஷ்கா மாதிரி இருக்காங்க ஆள் அப்படின்னு. ஸோ அவங்க அவ்வளோ அழகான ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் நிறைய டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்ல வேண்டியது இருக்குது. வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லணும். பட் எப்பயுமே நமக்கு வந்து மைக் ரொம்ப லேட்டாக கிடைக்கிறதுனால நிறைய விஷயத்தை நான் கவர் பண்ண முடியாமல் போயிடும். அண்ட் அண்ணன் திருமலை அவர்கள் திரையுலகத்தில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் அவங்க ரொம்ப அழகாக முன் வச்சு அதற்கான தீர்வை நோக்கி தொடர்ந்து அவர் போராடிட்டே இருக்கார். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு ஓகே, அண்ட் ஆங்கர் அத்தனை பேருக்கும் அண்ட் அத்தனை பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசிக்கும் அனைவருக்கும் என் நன்றி. அண்ட் இந்த படத்தில் எங்களுக்கு வந்து இந்த குட்டி பாப்பாவாக ஒரு பாப்பா நடிச்சிருந்தது. நான் தான் சொன்னேன், நீ உட்காந்தே இருமா, நீ ஏன் சொன்னால் எங்களோட டியூரேஷன் தெரிஞ்சிடும். ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் நடித்த ஹாப்பி அவங்க வந்து வாழ்க்கையில் எல்லாம் வளங்களும் பெற்று இன்னும் பெரிய அளவில் வரணும், அவங்களையும் வாழ்த்தி வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. சீஃப் கெஸ்ட்டு எல்லாருக்குமே தேங்க்ஸு. ஸோ இந்த படம் எனக்கு ஏன் கிடச்சிதுன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா, முதல்ல க்ராக்கடைலுக்காக தான் எனக்கு இந்த படமே கிடச்சிது. ஸோ இந்த படத்தில் வந்து நான் ப்ரொடியூசர் வெங்கை சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன், பவானி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த சப்ஜெக்ட் வந்து மாஸ்டர் மகேந்திரனுக்கு வந்து நான் சொல்லும்போது அந்த காதல் குமார் கேரக்டர் அவர் வந்து கம்ப்ளீட்டாக இதை உள்ளே வாங்கி இந்த ரோல் வந்து நான் அவர்கிட்ட சொன்னது எக்ஸாம்பிள் என்னென்னா, சுமார் முஞ்சி குமார் சேம் அந்த கேரக்டரோட அடாப்டேஷன், அதை அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உள்ளே வாங்கி ரொம்ப நல்லபடியாக பண்ணி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அவரை ஓகே பண்ணுறதுக்காக நாங்கள் டேராதூன் வேறு போயிருந்தோம். ஸோ இந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் அவர் வந்து இப்போ மியூசிக் டைரக்டர் யாரை போடலான்னு சொல்லும்போது அச்சுராஜ்மணி போடலான்னு சொல்லும்போது, சார் அது அவர் சம்பளம் நமக்கு எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகும், நம்ம பட்ஜெட் ஒரு ரேஞ்சில் இருக்கே சார், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, சரி அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி சப்ஜெக்ட் சொன்னதுக்கப்புறம் சம்பளம்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி, அவரோட சம்பளம் என்ன இருக்கோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காமல் இந்த சப்ஜெக்ட் நான் பண்ணோம், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அவதாருன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக பேக்ரவுண்ட் மியூசிக்லேருந்து ஒரு விஷயத்துக்கும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணும்போது கூட அந்த காதல் குமாரோட கேரக்டருக்காக அவர் சிரிச்சுக்கிட்டே பண்ணிக்கிட்டு இருப்பார். என்ன அவதார் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஜீவா சார் அவர்கிட்ட போய் நடிக்கும்போது சொல்லும்போது, சார் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா என்ன ரோல் ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் நீங்கள் வில்லனாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அவர் பண்ணுற காமெடி, அவர் பண்ணுற அந்த சீரியஸ்னஸ்ஸு, இல்லை சார் நீங்கள் வில்லனாக தான் சார் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுப்பா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, சார் இல்லை சார் ப்ளீஸ் பண்ணி ஆகணும் சார் சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி அந்த ரோல் ஸோ ஃபைனலாக அவர் அந்த ரோல் ஒத்துக்கிட்டு
அதை பண்ணிவிட்டு ஸோ அது ஒரு பேட்டர்னில் பண்ணோம். ஸோ சாயிபாத் பசின் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு 3 பேட்டர்ன் ஆஃப் ரோல் இருக்குது. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. கிமாயா நடிச்சிருக்காங்க. ஸோ கிமாயா கூட ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. சின்ன விஷயங்கள், நுணுக்கங்கள், ஒரு அவங்களுக்கு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் சொல்லும்போது ஒரு சின்ன டீட்டெயிலிங் கூட அவங்க ரொம்ப நல்ல டீட்டெயிலாக போயிருக்காங்க. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது எனக்கு. இத்தனைக்கும் அவங்களுக்கு லாங்குவேஜே தெரியாது. ஸோ குல் ரஞ்சித் நடிச்சிருக்காரு. என் பொண்ணு ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ நடித்தவங்க எல்லாருமே நான் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ டெக்னீஷியனில் பார்த்தீங்கன்னா கேமராமேன் வில்லியம் சார், ஃபோட்டோகிராஃபியில் வந்து ரொம்ப நல்ல ஹை குவாலிட்டியாக ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு லைட்டிங்கோட சென்ஸு. நாங்கள் குஜராத்தில் ஷூட் பண்ணும்போது 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் தண்ணி ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் தண்ணி ஃபில் பண்ணியிருக்கோன்றதுனால ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ லைட்டிங் கீழே செட் பண்ண முடியாது, லைட்டிங் மேலே தான் செட் பண்ணணும். அந்த விஷயத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அவர். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். எங்களுக்கு யாருக்கும் எந்த விபத்தும் வராமல் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி சினிமாட்டோகிராஃபர் பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் எடிட்டர், ஜென்ரலாகவே வந்து நம்ம ஃபில்ம் வந்து ஒரு மாநாடு பேட்டர்னில் ரொம்ப நான் லீனியராக இருக்கும். ஸோ எடிட்டர் சார் வந்து எடிட்டிங்கில் வந்து பட்டை கிளப்பிட்டார். அந்த மாதிரி இப்போ ஒரு பேட்டர்னில் அவர், எனக்கு தெரிஞ்ச அவர்லாம் ஒரு ட்ரெண்டி எடிட்டர் நான் நினைக்கிறேன். கிரேசன் சார், சார் எங்கே இருக்கீங்க கிரேசன் சார்? ரொம்ப தேங்க்ஸ் சார், எனக்கு நீங்கள் ஒரு எடிட்டராக கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். ஆர்ட் டைரக்டர் சார், ஜென்ரலாகவே ஆர்ட் டைரக்டர் சார் ஓகே ஆகிறதுக்கு முன்னாடி பிஎல் தேவா சாரை போட்டுடலாம் யாருன்னு கேட்டேன். அவர் இல்லை இவ்வளோ ஏஜ் ஆயிருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாங்க, நமக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்லாம் நான் கொஞ்சம் நெகட்டிவாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவரோட ஏஜ் தான் எங்களை காப்பாற்றிச்சுன்றது நான் 100% அதை நம்புகிறேன். எங்களுக்கு முதல்ல வந்து நிறைய விதமாக ஸ்கெட்சு போட்டு கொடுத்து, முதல்ல வந்து விதவிதமாக செஞ்சு கொடுத்து, ரப்பரில் முதல்ல, ஃபைபரில் முதல்ல, இந்த மாதிரி கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 20 முதலையே டம்மியாக செஞ்சுருக்கோம். மிஷின் முதல்ல, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கூட இருந்து ஸ்பாட்டில் ஏதாவது ஃப்ரேமில் எதுவும் பின்னாடி இல்லைன்னா கூட கேமராமேன் சார் பார்க்கும்போது ஒரு 5 to 10 மினிட்ஸில் சூப்பராக அதை செட் பண்ணி விட்ருவார். ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களால் நாங்கள் ரொம்ப பெருசாக தப்பிச்சிருக்கோம் சார். ஸோ இந்த படத்தை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய ரேஞ்சுக்கு ஆக்குனதும் ஆர்ட் டைரக்டர் நம்ம சொல்லிக்கலாம். ஃபைட் மாஸ்டர் மைக்கேல் மிராக்கல் சார், அப்புறம் பில்டப் ரவி, 2 பேர் ஃபைட் மாஸ்டராக பண்ணியிருக்காங்க. பட் மைக்கேல் மிராக்கல் சார் வந்து நமக்கு முதல்ல போர்ஷன் பண்ணல, முதல்ல போர்ஷன் வந்து நமக்கு பில்டப் ரவி பண்ணியிருக்காரு. ரொம்ப ஷார்ட் டைமில் அவர் ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டு என்னோட பாதி ப்ரெஷர் அவர் தான் மேலே எடுத்துக்கிட்டு மாஸ்டர் மகேந்திரன் ஹீரோ எப்படி உல்ட்டா தொங்குறது, அவரை ரொம்ப சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணி முதல்ல போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப வெரைட்டியாக பண்ணி ரொம்ப இதை வந்து ஒரு பெரிய படமாக ஆக்கி கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி சார் பில்டப் ரவி சார். மைக்கேல் மிராக்கல் சார் வந்து முதல்ல போர்ஷன் இல்லாமல் மற்ற போர்ஷன் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட வந்து நான் என்ன சொன்னேன்னா, அவர் பண்ணுற ஒரு ஃபைட்டில் வந்து மாஸ்டர் மகேந்திரன் வந்து யாரையும் அடிக்கக்கூடாது, ஆனால் இது சூப்பர் ஆக்ஷன் பிளாக்காக இருக்கணும், கிட்டத்தட்ட ஒரு ஜாக்கி சான் சாரோட நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். படம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கிளில் இருக்கிறவங்க என்கிட்ட சொல்கிறாங்க இந்த ஃபைட் அப்படியே ஜாக்கி சான் மாதிரி இருக்குது. ஸோ அவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அவர் நான் என்னென்ன மனசில் நினச்சேனோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணார். ஸோ நம்ம கோ டைரக்டர் ராமச்சந்திரன் இந்த படத்துக்காக ரொம்ப உழைச்சிருக்காரு. குஜராத் ஷெடியூலில் ரொம்ப கொஞ்சம் ஊந்து கொஞ்சம் அவருக்கெல்லாம் கொஞ்சம் இன்ஜர் ஆகி இந்த மாதிரி ரொம்ப டெக்னிக்கலாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நம்ம கோ ரைட்டர் பிரபாகர் சார், அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். சேதுபதி சார், இந்த பாட்டை அவர் பாடினதுனால என்னோட முதல் படம், அவர் இந்த பாட்டு பாடினதுனால எனக்கு ஒரு பாக்கியமாக நான் இதை நினைக்கிறேன். என் ஃபஸ்ட்டு படத்தில் அவர் பாட்டு பாடியிருக்காரு. ஸோ அந்த பாட்டு ரொம்ப நல்லா வரணும், நல்லா ஹிட் ஆகணும். உங்கள் எல்லாருக்கிட்டையும் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். நிமிர்ந்து நில் அந்த பாட்டு சொர்க்கோ கருணாநிதி சார் எழுதியிருக்காரு. அந்த லிரிக்ஸ் கேட்ட உடனே மியூசிக் டைரக்டர் வந்து யார் எழுதுனாங்க, லிரிக்ஸ் ரொம்ப டச்சிங்காக இருக்குது, எனக்கே உறுத்துது. ஸோ எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, இந்த நிமிர்ந்து நில் சாங் வந்து நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் கொடுக்கும். நம்ம என்றைக்கும் கொஞ்சம் வீக்காக இருக்கக்கூடாது, நமக்கு என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம நிமிர்ந்து நிற்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். மகளே சாங்கு, இந்த மகளே சாங் வந்து கேஜிஎஃப்பில் அம்மா சாங் எழுதினவர் தான் கரால அப்பா சாங் எழுதியிருக்காரு மதுரை கவி. ஸோ மதுரை கவி சார் இன்றைக்கி வரல. அவர் கிட்டத்தட்ட அவர்கிட்ட நான் 6 சாங்கோட லிரிக்ஸ் வாங்கியிருக்கேன். அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை எழுதி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த சாங் வந்திருக்கு.
அந்த சாங் வந்து என் பொண்ணு அந்த சாங்கில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. குல் ரஞ்சித் அதில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சாங் வந்து ரொம்ப பெரிய ஹிட்டாக வரணுன்றது நான் எல்லாருக்கிட்டையும் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். கிளாப்ஸ் பண்ணு சாங் வந்து அச்சுராஜமணி சார் பாடியிருக்காரு, நமிதா மாரிமுத்து பாடியிருக்காங்க. இந்த ரேப் போர்ஷன் யார் பாடலான்னு அச்சுராஜமணி சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நமிதா மாரிமுத்து பாடினா நல்லாயிருக்கும்னு சொல்லி சரி பிளான் பண்ணலான்னு சொல்லி அவங்க பாடும்போது ரெக்கார்டிங் உள்ளே போயிட்டுருக்கா. அவர் சொல்கிறாரு, என்ன வாய்ஸ் அவதார் வாய்ஸ் இப்படி கத்தி மாரி இருக்கே வாய்ஸ்ன்னு சொல்லி, சூப்பர் ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்லி அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ தேங்க்ஸ், 2 பேருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ சொர்க்க கருணாநிதி சார் உங்களுக்கும் தேங்க்ஸு. ஸோ மங்களம் கிரியேஷன் தான் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி சார், உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கணும். ஸோ மாஸ்டர் மகேந்திரன் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் இந்த கேரக்டரை, காதல் குமார் என்ற கேரக்டரை நீங்கள் ரொம்ப பெருசாக ஹைலைட் பண்ணிட்டீங்க. நான் இந்த கேரக்டரைசேஷனை நீங்கள் எங்கேயோ கூப்பிட்டு போனதுக்காக நான் உங்களை லைஃப்லேயே மறக்க மாட்டேன். இன்னொன்று சில விஷயங்கள் என்னென்னா, ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு சின்ன விஷயத்துக்கு வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கொஞ்சம் இந்த ஷூட் பண்ணுறதுக்காக எனக்கு சில ஃபெசிலிட்டி கிடைக்கல. அந்த சீன் நான் பண்ணியே ஆகணுன்றதுக்காக இவருக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணுறேன், சார் எனக்கு ஒரு 2-3 சீன் பண்ணணும் சார், ப்ரொடக்ஷனுக்கு தெரியாமல் பண்ணணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார்ன்னு சொன்னேன். எதுவுமே ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு எந்த காசும் கேட்காம, எந்த ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் கேட்காம, எதுவுமே பண்ணாமல் சூப்பராக அழகாக பண்ணி கொடுத்தாரு. காதல் குமாரை வந்து இவர் விஷுவலி மட்டும் இல்லை, ஆடியோ லாங்குவேஜில் கூட காதல் குமாரை வந்து வேறு மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒரு ஆடியோவில் இது கொடுத்துருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் சார், என்னை ரொம்ப பெருசாக காப்பாற்றிட்டீங்க இந்த படத்தில். மியூசிக் டைரக்டர் சார் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு என்னை ரொம்ப பெருசாக எஸ்கேப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச எல்லா டெக்னீஷியனும் எனக்கு ரொம்ப மாஸ்டர் பீஸாக கிடச்சிருக்காங்க. என் உணர்வு, என் எமோஷன்ஸை ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட எனக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த படத்தை வந்து நல்லபடியாக ஹிட் பண்ணுங்கள். எல்லா சினிமாக்காரங்களுக்கு நான் மனமார்ந்த நன்றி சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு அழகான விழா. ரொம்ப இங்கே வந்த பிற்பாடு ஒரு சின்ன மகிழ்ச்சி இருந்தது. நிறைய சினிமா ஃபங்க்ஷனில் வந்து பிரேம் சார் பார்த்துட்டே இருப்போம். முதல் முறையாக சினிமாவில் வந்து இணைந்து ஒரு படத்தில் ஒரு தயாரிப்பாளராக இருப்பது பெரும் மகிழ்ச்சி. காரணம், நிறைய படத்துக்கு பின்னாடி நம்மளுக்கே தெரியாமல் எவ்வளவோ பேருடைய உழைப்புகள் இருக்குது. அந்த உழைப்புகள்லாம் தெரியாமல் போயிட்டே இருக்குது. ஸோ இந்த படத்தில் அவர் வந்து ஃப்ரண்ட்டில் நிற்கும்போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுக்கு மகிழ்ச்சி தெரிவிப்பது மட்டுமல்ல, அன்றைக்கி படம் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர் எவ்வளவு பிரச்சனைகின்றது ஒவ்வொரு வாரமும் நம்ம சந்திச்சிட்ருக்கோம். சினிமாவே யார் கையில் இருக்குன்னே தெரியல, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. படம் எடுக்கிறது கஷ்டம், படம் எடுத்துட்டு அதை ரிலீஸ் பண்ணுறது அதை விட கஷ்டம், அதை ரிலீஸ் பண்ண பிற்பாடு அதை வியாபார ரீதியாகவே அதை வெற்றி அடைவது அதை விட பெரிய கஷ்டங்கள் நாம் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். அதையெல்லாம் மீறி இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஐயனார் அவர்கள் 2-3 ஃபங்க்ஷனில் அவர் பார்த்துருக்கேன். இந்த படத்தை அவர் எடுத்து திரையரங்கு கொண்டு வர அளவுக்கு அவர் வந்து தைரியமாக வந்து இந்த படத்துக்கு நிற்கிறாருன்னா, இப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பதினால் மட்டுமே சினிமா நம்ம எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் சினிமாவில் இருக்கிறதுக்கு காரணம் இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள்லாம் புதுசாக வரதுனால்தான். பல லட்சம் தொழிலாளர்கள் மட்டுமல்ல, சினிமாவையே நம்பியிருக்கக்கூடிய எவ்வளோ ரசிகர்கள் இன்றைக்கி படங்கள் வந்து போயிட்டே இருக்குதுன்னா காரணங்கள் தான் இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள்லாம் நம்பிக்கையோடு தைரியோடு வந்து படம் எடுப்பதற்கு அவங்களும் சப்போர்ட் இருப்பதனால்தான் இந்த சினிமா இப்பொழுதும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறது, நம்மளும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறோம். அதே போல் அந்த டைரக்டர் வந்து அவதார் பேரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நேற்று நைட்டு தான் ஃபோனில் பேசினார். முதல் படத்தினுடைய டைரக்டரையே ஒரு இயக்குனர் பாராட்டுறார் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இங்கே இருக்கிற எத்தனையோ பேர் நீங்கள் திடீர்னு கூட நாளைக்கு ப்ரொடியூசர் ஆகலாம். இதுதான் ஒரு விழாவினுடைய சிறப்பு. இப்படி இந்த வழி
இப்படி சொல்கிற சொல் வழியாகவும் செவி வழியாக தான் ஒரு இயக்குனர்களுக்கு பட வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்கும். அந்த படத்தினுடைய கதாநாயகனை 4 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த படத்தை தொடர்ந்து சுமந்து கொண்டு எந்த தோல்வி இல்லாமல் ஒரு படத்தை எடுப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஈஸி. படம் எடுப்பது ரொம்ப ஈஸி, படத்தை வெளியே கொண்டு வரது ரொம்ப ஈஸி. அதை வியாபாரம் செய்வது மட்டும்தான் இங்கே கடினமாக இருக்கிறது. தெரிந்தவர்களுக்கு அது கடினமாக இருக்கிறது. காரணம், இந்த இயக்குனரை அன்பு தம்பி மகேந்திரன் அவர்கள் மனதார பாராட்டியிருக்கிறார். ஒரு இயக்குனர் இருந்தால் மட்டும்தான் அந்த படம் வெளியே வருங்க. ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளரோடு இணைந்து இருந்தால் அது எவ்வளவு ஒரு சுமையாக இருந்தாலும் அந்த படம் ஈஸியாக திரையரங்குக்கு வரும், மக்கள்கிட்ட போய் சேரும். அது முதல் படைப்பிலேயே அவதார் அவர்கள் இந்த படத்தில் பேர் எடுத்திருக்குது. கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய நம்ம கைத்தட்டு கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ பெரிய உழைப்பு. நான் காலையில் வந்ததுலேருந்து பார்க்குறேன். அவர் எந்த ஒரு பந்தாலாம் இல்லை. ஃபஸ்ட்டு படம் பண்ணுற டைரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா கதை சொல்லி ஆஃபீஸ் போட்டு கொடுன்னு எவ்வளோ நடக்குதுன்றது பார்க்குறோம் கண்ணுக்கு முன்னாடி. அதையெல்லாம் கடந்து ஒரு சினிமா கலைஞனாக தொடர்ந்து அவருடைய பணிவை பார்த்து நான் உண்மையிலேயே தூரத்திலிருந்து பார்த்துட்டே இருந்தேன். அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டு இதை ஒரு அழகாக கொண்டு இன்றைக்கி படத்தை இசை விழாவுக்கு கொண்டு வந்துட்டார். அடுத்த ரிலீஸுக்கும் ஐயனார் சார் சொன்ன போல் ஈஸியாக அந்த படம் வெளியே வந்துடும். யாரும் வாங்கலையானாலும் சரி, பணம் இல்லைனாலும் சரி, அவர் கண்டிப்பாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவார். அவ்வளோ பெரிய ஒரு சினிமாவை நேசிக்கக்கூடிய கலைஞனாக அவரை பார்க்குற ஐயனார் அவர்களை. இன்னொரு விஷயத்தையும் இந்த மேடையில் சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த டைலர் பார்த்தோம். உண்மையிலேயே இந்த படத்தினுடைய தம்பி மாஸ்டர் மகேந்திரன் நான் பல வருஷமாக பார்த்துட்ருக்கேன். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இப்படிப்பட்ட கலைஞர்கள்லாம் பெரிய இடத்த அச்சீவ் பண்ணணுன்றது நான் முன்னாடியே பார்த்துக்கிட்டே வருவேன். ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் வரும்போது அதை கொண்டு போய் அவரையும் சேர்க்கணும் அப்படின்றது பார்க்குறோம். இங்கே தொழில் ரீதியாக மட்டுமே சினிமா பார்க்கப்படுவதனால் நிறைய பாதிப்புகள் இருக்குது. அதையெல்லாம் கடந்து வந்திருக்கும். இந்த படத்தில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காருன்னு பார்த்தேன் சொன்னாங்க வரும்போதே. ஆனால் அவர் அந்த சாங்கில் அவ்வளோ அழகாக அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த டான்ஸ்லாம் பார்த்தேன். ஏதோ நடிக்க தெரியாது, சும்மா ஏதோ பணம் கொடுத்துருக்காரு, நடிக்க வச்சுருப்பாங்கன்னு பார்த்தேன். ரொம்ப அழகாக அதில் நடிச்சிருக்காரு. நீங்கள் சினிமாவில் போடுற முதலீடு உங்களுடைய நடிப்பு இதுதாங்க. இங்கே பல கோடி விட்டு தான் ஒரு இடத்த அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், அது தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, நடிகர்களாக இருந்தாலும் சரி, பெரிய இயக்குநர்களும் தான் நினச்ச கதையை எடுக்கணும்னா அவங்களும் உள்ளே போட்டால் தான் ஒரே இடத்துல வெற்றி கிடைக்காது. பல இடங்களை கடந்து வந்தால் தான் அந்த வெற்றியை நம்ம அடைய முடியும். இந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு நடிகனாக நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்குது, நடிப்புக்கான லைஃப் இருக்குது. இந்த தம்பியுடைய உழைப்பு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டில் எடுத்து அடிக்கிறதுக்கு நம்ம ஒரு 4 நாள் ஷூட்டிங் எடுக்கணுங்க, நடிக்க முடியாது, வரமாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் அந்த ஷாட்டில் தம்பி பார்க்கும்போது உண்மையிலே லைவாக பண்ணியிருக்காப்புல. உண்மையிலேயே கண்டிப்பாக உனக்கான இடம் கண்டிப்பாக வரும் தம்பி, அதில் எந்த மாற்ற கருத்து யாருமே யாரையும் தடுக்க முடியாது. சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரே நைட்டு தான், வானத்திலேருந்து கொட்டுற மழை போல தான். அது யாரு மழை வேணாலும் சில்லும் கொட்டலாம், அது ஐஸ் மையா கொட்டினா கூட கொட்டலாம். அதுபோல் உனக்கான இடம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் இருக்குது. பல இதில் பார்க்கும்போதெல்லாம் நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி சந்தித்த நண்பர்களில் தான் பார்க்குறேன். மாஸ்டர் சொல்ல தேவையில்லை, பாலகுமரன் அவர்கள் ஒரு அழகான சாங்கு எடுக்கணும்னா அவர் போல் ஷார்ட் கம்போஸ் பார்க்க முடியாது. என்னுடைய முதல் படத்திலேயே எனக்கு பிடிச்ச போல் 2 சாங் எடுத்து கொடுத்தாரு. அப்படி ஒரு மாஸ்டர். அவர் பேசவே மாட்டார், ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் அவர். இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் சினிமாவில் அங்கங்கே அத்தி பூத்தாப்பில் ஒரு படங்களை நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த படத்தினுடைய கவிஞர் இருக்கார் கருணாநிதி அவர்கள். அவர்லாம் வரிகள் அப்படி எழுதுவார். கரெக்டான படங்கள், பெரிய படங்கள் அமையல. அப்படிப்பட்ட ஒரு என்னது கடவுளை விட உயர்வாக சொல்லி ஒரு பாட்டு எழுதினார் என்னுடைய படத்தில் அம்மாவுக்காக. அப்படிப்பட்ட கவிஞர் அவர் கருணாநிதி அவர்கள். இந்த படத்தில் எழுதி வெற்றி கூட்டணியில் அவங்களாம் இருக்கிறாங்க. அதே போல் ஒரு சாங் பாடியிருக்காங்க நமிதா அவர்கள். நானே நடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தேன், பாட்டு பாடியிருக்காங்க. மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்தினுடைய இசையே அச்சு அவர்கள். எனக்கு இந்த கஜானான்ற ஒரு படத்தில் தான் அவர் முதல் முறையாக பார்க்குறேன். அவருடைய ஒரு சாங் போட்டு கொடுத்தாரு. இந்த சாங் பார்த்தேன், எனக்கு ரொம்ப
லிரிக் வீடியோவோட ஒரு சாங் அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த சாங் பார்த்துட்டு ஒரு பெரிய இசையமைப்பாளராக வர வேண்டிய ஒரு ஆச்சே, ஏன் அப்படியே பெரிய படங்கள அந்த படத்தை பார்த்தோன்னே சொன்னேன், கண்டிப்பாக அந்த படம் பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அந்த படத்தில் அவருடைய பாடல்கள் அந்த ஆர்ஆர்லாம் ரொம்ப அழகாக அந்த படத்தில் பண்ணியிருப்பார். அதே போல் அந்த சாங்லேயும் டைலர்லேயும் பார்க்கும்போது அவருடைய உழைப்பு மீண்டும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இசையமைப்பாளர் இந்த படத்துக்கு அமைச்சிருக்காரு. இதையெல்லாம் கடந்து ஒரு இயக்குனருக்குள்ள ஒரு அழகான எவ்வளோ பெரிய கதைகள் செதுக்கினாலும் ஒரு வில்லன் தேவை. நம்மளுடைய அன்பு நம்பர் ஜீவாவை, நான் ஜீவா வந்து எப்பவுமே காமெடியாக தான் பார்த்துட்டே இருப்பேன். இந்த படத்தில் பெரிய வில்லன் ஆகிட்டாவில், ஜீவாவை இனிமேல் பிடிக்கவே முடியாது. வாழ்த்துக்கள் ஜீவா. அதே போல் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற டெக்னீஷியன், கேமராமேன் அனைவருக்கும் நன்றி சொல்லி, கரை நாளைக்கு வந்து கரைன்னு ஒரு படம் ஃபங்க்ஷன் இருக்குது. திடீர்னு இந்த படத்தினுடைய டைட்டில் கூட என்கிட்ட சொல்லலை ரைட்டு. இதுதாங்க இங்கே வந்து எங்கே போர் உருவாகுது அப்படின்னு சொன்னால், நாட்டில் வறுமை கோட்டு கீழும் வறுமை கோட்டுக்கு மேலும் தான் போர் உருவாகிறது. ஒரு தயாரிப்பாளர், சிறுபட தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் தமிழ் சினிமாவை சொந்த பணம் எடுத்துகிட்டு வந்து பல வீடுகளுக்கு படம் முடிஞ்சு நினைப்போம், முடியாது. அந்த டைமில் ஒரு வீடு விற்பாங்க. சரி, அதை முடிச்சுட்டு கடந்து வந்துடும் நினைக்கிறோம். சில டைரக்டரால் பட்ஜெட்டில் பண்ண முடியலன்னா வீட்டில் இருந்து அப்போ தான் ஒரு 50 பவுன் எடுத்து போய் பேங்க்கில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதுவும் முடியாது, வேறு என்னடா பண்ணுறது, இன்னொரு 20 லட்சம் ரூபா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம், சின்ன படத்தை தேட்டர் கொண்டு வருவான்னு அப்போ தான் போய் முதல் முறையாக ஒரு கடன் வாங்குவாங்க. அந்த கடன் 20 லட்சம் ரூபாய்க்கு 40 லட்சம் ஆகும், 1 கோடி ஆகும். அதை அடைக்கிறதுக்கு கூட அந்த படத்துலேருந்து வருமானம் வராது. அப்படி சிறு படங்களை, நீ உட்கார்ந்துருக்க அத்தனை பேர் பிரஸ்காரர் இருக்காங்க, இவங்கெல்லாம் நம்மளாம் இங்கே வாழறதுக்கு காரணமே இது போல் சிறு படங்கள் இருப்பதினால் மட்டுமே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, அந்த கரை டைட்டில், ஒரு படைப்பாளி எவ்வளோ அளவுக்கு அந்த கதையை நேசிக்கும் போது அந்த டைட்டிலை யோசித்து இந்த படத்துக்கு இந்த டைட்டில் தான் வரணும் அப்படின்னு யோசித்து தான் ஒரு இயக்குனர் இந்த டைட்டில் வச்சிருப்பார். ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட டைட்டில், அதே பேரில் இன்னொரு பேர் வருது, தனுஷ் நடிக்கிறார். நான் ரொம்ப பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன் அதை பற்றி, ஆனால் இருந்தாலும் ஒரு சராசரி ஒரு தயாரிப்பாளராக நான் பேச வேண்டிய கடமையில் இங்கே இருக்கேன். காரணம், ஒரு முற்போக்கு சிந்தையோடு தயாரிப்பாளர் சங்கம் என்பது தமிழ் சினிமாவில் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருப்பது தான் ஒரு சங்கத்தினுடைய அழகு. அந்த சங்கத்தின் அழகை அப்படி அழகாக உருவாக்க வேண்டும், ஒரு தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஒரு நிர்வாகிகளை கொண்டு வந்து நம்ம அமர வச்சு எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்க. புதுசாக வர தயாரிப்பாளர் எதுக்கு மெம்பர் ஆகிறோம், நான் படம் எடுக்கிறேன், எனக்கு எதனா பிரச்சனை வந்து நிற்பாங்க, நான் படம் எடுக்கிறேன், எனக்கு வழி காட்டுவாங்க, இந்த படத்துக்கு தொழில் ரீதியாக பாதிப்புனா எங்களுக்கு வந்து முன்னாடி நிற்பாங்க, பட ரிலீஸில் பிரச்சனை வந்து நிற்பாங்கன்றதுக்காக தான் ஒரு சங்கம். அந்த சங்கத்திற்கு நாம் இணைந்து அதில் உறுப்பினர் ஆகிறோம். ஒரு டைலர் சென்சார் பண்ணிட்டாங்க, படத்துக்கும் சென்சார் போயிடுச்சு. சென்சார் போர்டு 2 டைட்டில் எப்படி டைட்டில் கொடுப்பாங்க? ஒரு 5 ஆண்டுகள் முடிஞ்சா கூட நம்ம பைலா பிரகாரம் திரும்ப அந்த டைட்டிலை வந்து வேற ஆள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே டைமில் 2 டைட்டில், ஒரு சராசரி ஒரு சாதாரண விஷயத்தை சரி செய்யக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் சங்கம் இங்கே தான் மேல் மக்கள் கீழ் மக்கள் என்ற போல பிரிவினை உருவாக்குறார்கள். தொடர்ந்து சொந்த பணம் போட்டு தயாரிக்கிற தயாரிப்பாளர்களுக்கு இங்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு சங்கம் எப்படி பாதுகாப்பு இருக்கணும்னா, படம் எடுத்ததிலிருந்து படத்தை முடிச்சு வெளியே கொண்டு வர வரைக்கும் அந்த தயாரிப்பாளர்களுக்கு அரணாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதுதான் ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய கடமை. இந்த தயாரிப்பாளர் சங்கத்தை மட்டும்தான் ஒட்டுமொத்த சினிமாவையும் நம்ம வழி நடத்துறோம். அந்த சங்கமே ஒரு சாதாரண டைட்டில், இந்த டைட்டில் மட்டும் இல்லை, பல டைட்டில்கள் இதே பிரச்சனை வருது. எனக்கு ஷாக் ஆகுது, உட்காந்த கதை அப்படின்னு ஷாக் ஆயிடுச்சு. நாளைக்கு 31 படம் ரிலீஸ் ஆக போகுது. பாதிப்பு எங்கே வருது? ஒரு தயாரிப்பாளர் சிறு படத்துக்கு எந்த படங்க சோசியல் மீடியாவில் தட்டினா எந்த படம் வரும்? நாளைக்கு படம் ரிலீஸுக்கு அப்புறம் நீங்கள் சோசியல் மீடியாவில் தட்டினீங்கன்னா திருமலை பேசியிருக்காரு டைரக்டர் அப்படின்னு போட்டீங்கன்னா தான் கரை வரும்.
நீங்க கரண் போட்டீங்கன்னா தனுஷ் படத்துக்கு போயிடும் நேரா. இந்த படத்தினுடைய லிஸ்டே வராது யூடியூப்ல தட்டினா. ஆரி வந்திருக்காரு. இப்படி சிறு படத்தை ஊக்குவிச்சு வந்து இவர் பேர் போட்டால் தான் அந்த படத்துக்கு வரும். நீங்க கரண் போட்டுட்டா எந்த படத்துக்கு வரும்? நேரா தனுஷ் படத்துக்கு தான் போடும். சோசியல் மீடியாவில் உனக்கு 5 டேஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்க நாளையிலிருந்து. அப்போ ஒரு டைட்டில் வந்து ஒரு பாதுகாப்பு, ஒரு கதைக்கு எவ்வளோ முக்கியம். அப்படி செதுக்கி வச்ச ஒரு டைட்டிலை பைலா பிரகாரம் சங்கத்தில் பதிவு செஞ்சு ரெனியூவல் முடியுதுன்னா ரெனியூவல் சங்கத்திலிருந்து ஒரு தயாரிப்பாளர்களுக்கு மெயில் போட்டு சார் ரெனியூவல் டேட் முடியுது அப்படின்னு கேட்டுட்டு கொடுக்கணும். யாருக்கானா திரும்ப ரெனியூவலுக்கும் லெட்டர் கொடுத்தோம். இது வரைக்கும் அதை ரெனியூவல் பண்ண கொடுக்காம ஒரு சங்கம் இயங்குதுன்னா 22 பண்ண டைட்டில் முதல் முறையா தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு புரட்சியை நான் பார்த்தது அன்பு நண்பர், என்னுடைய ஆர்வீர் நண்பர் விஷால் மூலம் தான் நான் புரட்சியை பார்த்தேன். ஒரே ஒரு தலைவரா பதவி ஏற்றுக்கின 10 நாள்ல எந்த சங்கமானாரு சினிமா வழி நடத்துறது இங்கதான் உட்கார்ந்து 6 மாசத்துல அவ்வளவு திட்டங்களை போட்டு யாருக்கிட்ட நம்ம பிச்சை எடுக்கக்கூடாது. படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள், படத்தை நம்பி நடிச்சிருக்க கலைஞர்களுக்கு அந்த படம் கிராண்டா வெளியே வரணும். கியூப்ல போய் கண்டென்ட் கொடுத்துட்டு எங்க நிக்கிறோம்? அவங்களுக்காக 4 மணி நேரம் டைம் சொல்லுவாங்க ஒரு படத்தை பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் காப்பிக்கு. அவ்வளவுக்கு கொடுமைகளை சரி செஞ்சது விஷால் அவர்கள் மட்டுமே. அதன் பிறகு 5 ஆண்டுகள் ஒவ்வொரு தயாரிப்பாளர்கள் 200 கம்ப்ளைண்ட் இருக்கு தயாரிப்பாளர் சங்கத்தில். 10 வருஷம் தயாரிப்பாளர் சங்கத்தை மாற்ற முடியாதுன்றதுக்காக தான் இயக்குனர் சங்கத்திலிருந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பதவியில் இருந்து தவறு எங்க நடக்குதோ ஒரே நாள் அங்க மாற்றத்தை உருவாக்கணும். அதை கடந்து வந்து எங்கடா சரி செய்ய வேண்டிய இடம்னு பார்த்தா திரையரங்குக்கு போனா பிரச்சனை, கியூபுக்கு போனா பிரச்சனை, படம் மல்டிபிளக்ஸ் தியேட்டருக்கு போனா பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனை. சரி செய்ய வேண்டிய இடம் தயாரிப்பாளர் சங்கம். அந்த சங்கமே 5 சங்கமா பிரிஞ்சு போச்சு. பிரிஞ்சு போனாலும் பரவாயில்ல, ஒரு தயாரிப்பாளர்களுக்கு பிரச்சனை ஒன்னா நின்று குரல் கொடுத்து அந்த படத்துக்கு வந்து நிக்கணும்ல. சிறு படம் அட்லீஸ்ட் ஒரு 5 பேரும் ஒரு மாசம் தேர்தலுக்காக வீட்டை குடும்பத்தை உட்கார்ந்து ஓட்டு கேட்டீங்களே, எதுக்காக? இங்க தயாரிப்பாளர்களுக்கு 2 பேர் சங்கத்திலிருந்து ஒரு பொக்கை எடுத்துட்டு வந்து கொடுத்து ஒரு தயாரிப்பாளரை வாழ்த்தணும். அதுக்கு தான் ஒரு சங்கம். அதை கூட செய்யறதுக்கு முடியலன்னா எதுக்கு நீங்க எல்லாம் பதவியில் இருக்கீங்க? பதவி எதுக்காக? மன வருத்தம். ஒரு வாரத்துல இருந்து நம்ம ரொம்ப மன உளைச்சல் இருந்தேன். நாங்க சினிமாவை நம்பி மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கலைஞர். எல்லாரும் போராளி உருவாக மாட்டான். 1000 பேர்ல ஒரு ஆள் தான் போராளி உருவாகுவாங்க. அப்படி தொடர்ந்து தொடர்ந்து சினிமாவை வழி நடத்த வேண்டும் என்று பல முறை போர்க்குணம் கொடுத்துரும். இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கத்தில் 100 ரூபாய் இல்லை, கோடி கோடியா ஐநார் சார் சொன்னார், சார் இப்போ கூட ஒரு படம் ஷூட்டிங் ஒரு 5 லட்சம். இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள் நீங்க பாதுகாத்து பாருங்க. 1000 தயாரிப்பாளர் சினிமாவுக்கு படம் எடுக்கிறதுக்கு வருவாங்க. அப்பதான் மகேந்திர போல, ஜீவா போல புது புது இயக்குனர்கள் உருவாக முடியும், நடிகர்கள் உருவாக முடியும். எப்படி வருவாங்க? இப்படி ஒரு பாதுகாப்பே இல்லைன்னா பயந்துட்டு தான் ஓடுவாங்க. அந்த 5 நாளுக்கு முன்னாடி ஒரு பேட்டி பார்க்குறேங்க. ஒரு கண்டென்ட் ஜனநாயகம் படத்துக்கு ஒரு எடிட்டிங் ரூம்ல இருந்து போது ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் உட்கார்ந்து ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் உட்கார்ந்து ஒரு கண்டனத்தை இமிடியேட்டா கண்டனத்தை தெரிவிச்சு ஒரு 100 பேர் ஒன்னா சேர்ந்து ஊர்வலமா போய் கமிஷனரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லை இந்த தமிழ் சினிமாவில். இதுக்கெல்லாம் ஒரு சங்கம், ஒரு வீடியோ போட்டு பதிவு போடுறோம் ஒரு சங்கத்துக்கு. எவ்வளவு 500 கோடி ரூபாய் படம் எடுத்த ஒரு படம் சாதாரணமா வருது. இதுக்கு சோசியல் மீடியால கத்துற ஒரு இயக்குனர்களோ பெரிய நடிகர்களோ யாருமே இல்லை. ஒரு சிலர் மட்டும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கடந்து கருணாஸ் கிட்ட ஒரு பேட்டி கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, சார் என் படம் கூட ரிலீஸ் ஆகுனா கண்டென்ட் வருதுன்னு. இவரெல்லாம் நடிகர் சங்கத்தில் பதவியில் உட்கார்ந்து ஒரு ஒரு பொறுப்புள்ள ஒரு பேச்சாது மனம் அவ்வளவு வருத்துங்க. ஒரு நடிகர் சங்கத்தில் பொருட்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு சார், எல்லா படம் வருது, எல்லா படம் வந்தது, என் படத்துக்கு மட்டும் தான் கமிஷனர் 3 டைம் பார்த்தோம். இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்ல கேஸ் நடத்துறேன். படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நைட் அடுத்த நாள் மொத்த படமும் ரிலீஸ் ஆகுது. எத்தனை தயாரிப்பாளர் எத்தனை சங்கம் வந்து பாதுகாப்புக்கு நின்று இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தவிர வேற எங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகி கண்டென்ட் வெளியே வந்திருக்குன்னு எந்த மாநிலத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தமிழ்நாடு எந்த நிலைமையில் நிற்கிற சினிமாவுக்கு பாதுகாப்பு? ஒரு தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தமிழ்நாட்டினுடைய காவல்துறையும் அரசாங்கமும் தமிழ்நாடு தவிர ஒரு கண்டென்ட்
ஒரு படத்தை ஒரு ஆந்திர மாநிலத்திலோ கர்நாடகாலையோ கேரளாலையோ பாம்பேலையோ ஒரு மாநிலத்தில் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். இதை கூட தடுக்க முடியாம நம்ம எல்லாம் வந்து பல கோடிகளை போட்டு எல்லாம் படத்தை எடுத்து வச்சுட்டு வாரம் ஆடியோ ஃபங்க்ஷன். எவ்வளவு வேதனைகள். சாதாரணமா படம் வருதுங்க. படம் இன்னைக்கு ரிலீஸ் ஈவினிங் எல்லாம் சோசியல் மீடியால வருது, ஃபுல் படம் வருது. ஏன் தடுக்க முடியாது? கர்நாடகாவில் ஒரு ஃப்ரேம் நீங்க விட்டு பாரு பார்க்கலாம். வெளியே வர முடியாது. குண்டா சுத்தி வெளியே வர முடியாது. கரப்ஷன். போலீஸ் நினைச்சா ஒரே நாள் கண்டுபிடிக்க முடியலாம். குறைஞ்சது தனிப்பட்ட ஒரு மனிதனாக ரொமான்ஸ் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஈவினிங் கண்டென்ட் வருது, நேரா உண்ணாதவரும் உட்கார போய் கமிஷன் உட்கார்ந்த பிற்பாடு சார் 31 நாள் என்கொயரி, தயாரிப்பாளரை மட்டுமே கேள்வி கேட்கிறாங்க. எத்தனை கோடி படம் போட்டீங்க, எப்போ போட்டீங்க, என்ன பண்ணீங்க, எப்படி கண்டென்ட் போச்சுன்னு. ஏன்டா கண்டென்ட்? இந்த சோசியல் மீடியால இந்த சைட்ல ஃபுல் படத்தை போடுறான். ஏன் படம் மட்டும் இல்லைங்க, வாரம் ரிலீஸ் ஆகிற எல்லா படம் வருது. ரஜினி சார் படம், கமல் சார் படம், எல்லாம் படம் வருது. அதை தடுப்பது யாருடைய கடமை? இது வரைக்கும் ஒரு நாள் இதுக்காக எதிர்த்து எந்த சங்கமான உண்ணாவிரதம் இருந்திருக்கா? ஒரு சங்கம் சொல்லுங்க. இத்தனை பத்திரிகையாளர் இருக்கிறீங்களா, இத்தனை பேர் நீங்க இருக்கீங்களா, இத்தனை பேர் யாரா ஃபுல் படம் கண்டிச்சிருக்கீங்களா? இதையெல்லாம் வேதனையோடு. ஹீரோ கண்டுக்கல யார் சொன்னது? முதல் கடிதமே அவரு அமைச்சிருக்காரு. யார் சொல்லன்றது? ஹீரோ வந்து முதல் கடிதமே அவரு அமைச்சிருக்காரு. யார் சொன்னது? லேட்டானா எப்ப அமைச்சாரு? அவர் டைமோடு பாருங்க. சோசியல் மீடியால அனௌன்ஸ் பண்ண உடனே முதல் மீட்டிங் பெப்சியோட நடக்குது. பெப்சி மீட்டிங் போறதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் அவருடைய கடிதத்தில் இமிடியேட்டா கமிஷன் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார். ரெக்கார்ட்ல பாருங்க, ரெக்கார்ட்ல காமிங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு. ப்ரொடியூசர் கவுன்சில் போட்டது 3 நாளைக்கு அப்புறம் முதல் மீட்டிங் போட்டது நடப்பு சங்கம். உடனடியா சோசியல் மீடியால நீங்க கேட்டது வரவேற்கும் பிரதர். நீங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் கேட்டீங்களா? என்னைக்கு மீட்டிங் போட்டாங்க? யார் சொல்லணும்? இன்னைக்கு தேர்தலில் வந்து அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பாரா? அவர் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா, போலீஸ் ஆபீசர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? சார் மீட் பண்ணலாம், இல்ல மீட் பண்ணலாம். எது விஜய்லாம் கிடையாதுங்க. ஏங்க நான் பொலிட்டிக்கல் வேற, நான் பொலிட்டிக்கல் வேற, நான் பொலிட்டிக்கல் வேற. நான் சொல்றது கம்ப்ளைண்ட் எங்க கொடுக்கணும்? கம்ப்ளைண்ட் எங்க கொடுக்கணும்? உங்களுக்கு தெரியும் கம்ப்ளைண்ட் எங்க கொடுக்கணும்? அங்கதான் கொடுத்திருக்காரு. விஜய் அவர்கள் யாருகிட்ட சொல்ல கமிஷன் ஆபீஸ்ல முதல் கம்ப்ளைண்ட் அவர் தான் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் நடப்பு சங்கம் இருக்கு. சோசியல் மீடியால இருங்க, சோசியல் மீடியால இருக்கு. சொல்லுங்க. பிரதர் உங்களுக்கு ரெக்வஸ்ட் சொல்ற பர்சனல் வேற. அவருடைய ஃபுல் படத்தை ஒரு தயாரிப்பாளர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. நடிகர் முதலையே கம்ப்ளைண்ட் போட்டு இந்த படம் லீக் அவுட் ஆயிருக்கு கமிஷன் ஆஃபீஸர் கொடுக்குறாரு. தயாரிப்பாளர்கள் கொடுக்குறாங்க. இதை நாம் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி சேர்ந்து தான். நான் தான் சொல்றேன், ப்ரெஸ் எங்க இருக்கு? தனியாவா இருக்கு? சினிமா குடும்பம் தானே. நாம் ஒன்னா சேர்ந்து இது கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். நம்ம தெரிவிக்கல, நம்ம மேல தப்பு இருக்குல்ல. விஜய் விட்டுருங்க, டெய்லி ரிலீஸ் ஆகிற படம். சரி, நன்றி பிரதர். இது ஆடியோ ஃபங்க்ஷனு. இது ஏன்னா நியூஸ் வந்துச்சு, பரவாயில்ல. அதை மீறி இந்த சினிமா பாதுகாக்க வேண்டும். இப்படி ஐயனார் சார் போல பாதுகாப்பு நம்மளுக்கு தேவை. சினிமா அப்பதான் நம்ம வந்து எல்லாருமே வாழ முடியும். ஒவ்வொரு கண்டென்ட் வேற எந்த மாநிலத்திலும் வரல. உங்களுக்கு தெரியாதே கிடையாது நியூஸ். அது ஏன் நம்ம இன்னைக்கு வரைக்கும் தடுக்கல? தடுப்பதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு பெரிய முயற்சி எடுக்க வேண்டும் என்று இங்க இருக்கிற எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களை பற்றி லாஸ்ட்டாக பேசுகிறேன். மகேந்தர், ஐ ரூட் ஃபார் யூ, ஐ லவ் யூ. திஸ் ஃபிலிம் வில் பி அ பிளாக்பஸ்டர் ஃபார் யூ. ஐ எம் மேனிஃபெஸ்டிங் தட்.
ஏன்னா இஸ் சச் அ ஹார்ட் ஒர்க்கர். மகேந்திரனுக்காக இந்த படம் வந்து 100 நாள் இல்லை 200 நாள் ஓடணும். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். அண்ட் நம்ம டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் சாராக இருக்கலாம், ஆர்ட் டைரக்டராக இருக்கலாம், உங்களோட ஹார்ட் ஒர்க்லாம் வந்து அன்எக்ஸ்பிளைனபிள் அண்ட் அன்இமேஜினபிள். இந்த மாதிரி ஒரு கோர் சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஒர்க் பண்ணுறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். காட் பிளெஸ் யூ ஆல். டு ஆல் தி அதர் ஆர்டிஸ்ட், மை விஷஸ் டு யூ ஆல். அதே மாதிரி ஜீவா பிரதரை பற்றி பேசணும். எனக்கு ஒரு நாளைக்கு பிளைண்டாக இருந்தேன். ஐ வாஸ் ஜஸ்ட் ரெக்கார்டிங்கில் இருக்கும்போது எனக்கு ஒரு நாள் கால் வருது. எனக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு அப்படின்னு யாருக்கு அந்த கால் உங்களுக்கு. ஸோ என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கேட்டுட்டு and he was talking about the song. அது ஒரு இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப பக்தி போல இருக்கு. சரி, ஓகே. ஸோ அந்த ஒரு இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸ் பற்றி நீங்கள் ரொம்ப சொல்லும்போது ஐ வாஸ் வெரி வெரி எக்ஸைட்டட். ஏன்னா அந்த மாதிரி யாருமே ரொம்ப சொல்ல மாட்டாங்க. ஸோ பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் யூ ஹவ் டன் அ டெரிஃபிக் ரோல். இதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் என்னோட டைரக்டரை பற்றி நான் பேசியே ஆகணும். எனக்கு வந்து டைரக்டர் வந்து எனக்கு மகேந்திரன் மூலியமாக தான் தெரியும். எனக்கு மகேந்திரன் எனக்கு கால் பண்ணிட்டு, அண்ணா நீங்கள் இந்த படம் பண்ணியே ஆகணும், உங்களுக்கு நான் ஒரு சாய்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. சரி, ஓகேப்பா நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து கதை கேட்கும்போது எனக்கு வந்து ஒரு மனுஷன் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவோம், இல்லைனா வந்து கொஞ்சம் கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவோம். இவர் என்னடா தொப்பி போட்டு வேற மாதிரி வராரு, யார் இந்த மனுஷன்னு சொல்லிட்டு உட்காந்து பார்க்கும்போது, சார் என் பேர் அவதார் அப்படின்னு அங்கேயே ஃபியூஸ் அவுட் எனக்கு. சரி ஓகே என்னதான் கதைன்னு சொல்லும்போது, இந்த கதையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு என்னோட ஃபியூஸ் திருப்பி வந்துச்சு. such a talented director, such a hard worker, such a ஒரு சரியான ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட். இந்த மாதிரி டைரக்டர்ஸ் தான் நமக்கு தேவை. இந்த மாதிரி டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுன்ற ஒரு ஆசை தான் எங்களுக்கு எல்லாருக்குமே. ஸோ எவ்வளோ நாளும் நம்ம ஜேர்னி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம தான் தெரியும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து ஃபோன் எடுத்த உடனே அவதார் ஹலோலாம் சொல்ல மாட்டாரு, சார் மைண்ட் எப்படி இருக்குன்னு கேட்பாரு. ஸோ தட் இஸ் த கைண்ட் ஆஃப் பாசிட்டிவ் பர்சன் ஹி இஸ். உங்கள் பாசிட்டிவ் ஸ்பிரிட்டுக்கு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகணுன்றது வந்து நான் வந்து ஐ எம் ப்ரேயிங் காட். கண்ணா நீ வந்து நல்லா நடிச்சிருக்கடா. ஸோ ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் தட். அண்ட் if I forgot everybody, my apologies. And Kima, you've done a fantastic job. Unga stunts ellame, it was very nice. And to the going to be married Sahiba, I wish her nothing but the best. And in the padam successful po daivu senji support pannunga for a title like for a movie like us. Ena unga support illana naanga eduvume kedaiyadhu. So enoda songs patti naane pesa kudadu. Please listen to it and please let us know எப்படி இருக்குன்னு. So thank you so much. Thank you so much for the support once again. This is my debut, and 9 years back I got this stage and this podium to speak. It was very long journey for me, not easy even. So thank you Avatar sir, you choose me, and for him I can say just a content creator and a good quality man. अगर ये मूवी 10 साल बाद भी रिलीज होती तब भी हिट होती. So must watch Candy, Kara movie. I'm playing a Candy role, and I want to say thank you to my mom, dads. They give me a good strength and powerful aura. Then I sustaining in the industry. It's not easy. Everyone sitting here, they knows our journey. So thank you very much, and I want to say thank you to our producer sir, Salim sir and Rajesh sir, and Jeeva, Mahendran, Saiba. We worked together. We was I see I'm shaking now. This is my first ever debut and I'm very happy, and thank you to covering us, and must watch Kara movie. Thank you. ஸோ அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம், நான் வந்து நிறைய அவருக்கு கச்சேரிகள் போய் பாடியிருக்கேன். ஸோ அவுட்டர்லாம் நிறைய உள்ள இன்டீரியரெல்லாம் போய் பாடுவோம். அதாவது திருநெல்வேலிக்குள்ள மக்கள்லாம் பார்க்கவே முடியாத சினிமா படங்களில் ஜஸ்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் அப்படியும் வெறும் படத்தில் மட்டும் பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு 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 ஏரியாவாக இருக்கும். அங்கே கொண்டு போய் எல்லா கலைஞர்கள், அதாவது நம்ம கிங்காங் அண்ணன், போண்டாமணி அண்ணன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேர் இப்போ வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாம் மறந்து போனவங்களெல்லாம் கொண்டு போயிட்டு அவ்வளோ ஒரு அற்புதமான இசை நிகழ்ச்சி நடத்துவார். ஆடல் பாடல், பாம்பேலேருந்து டான்சர்ஸ்லாம் வர வச்சு
கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டேஜையும் மாற்றக்கூடிய ஒரு மனிதர். எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு கிடைக்கணும், எல்லா மக்களும் அவங்கள போய் ரீச் அவுட் ஆகணுங்கிறது அவரோட. இப்போல எனக்கு கிட்டத்தட்ட வந்து அவர் ஒரு 20 வருஷமா தெரியும். அப்பத்துலேருந்தே அந்த மாதிரி ஒரு ஷோஸை வந்து கொண்டு வரணுங்கிறது அவரோட ஒரு பெரிய ஆசை. அதில் அவரோட ஆர்வம், அந்த ஆர்வத்தின் அடிப்படை தான் இன்னைக்கு அதுக்கப்புறம் அவர் நடிக்க ஆரம்பிச்சு நடிப்புல இருந்து தயாரிப்பு வரைக்கும் அவர் வளர்ந்திருக்காருங்கிறதுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் மற்றும் கைத்தட்டல் கண்டிப்பா கொடுக்கலாம். ஏன்னா இந்த வளர்ச்சி அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் போய் போய் கஷ்டப்பட்டு அதுல இருந்து வர காசுகள் எல்லாம் எடுத்து வச்சு அதை சேர்த்து வச்சு ஒன்று பண்ணணுங்கிறது வந்து ஒரு பெரிய மனசு வேணும். அதுக்கு ஒரு கண்டிப்பா பெரிய தைரியமும் இருக்கணும். ஸோ நிச்சயமா நான் எல்லாருக்கும் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து கண்டிப்பா நிறைய தயாரிப்பாளர்கள் வராங்க இங்க. ஸோ லாட் ஆஃப் இப்போ கூட ரீசெண்டாக 2-3 படம் போன மாதம் ரிலீஸ் ஆச்சு. ப்ரொடியூசர் வந்து டோட்டலாக லாஸ் மேடம் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி அப்போ சொல்லும்போது ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார், இது என்னோட முதலும் கடைசி படம் அப்படின்னு சொன்னார். நான் பேர் சொல்ல விரும்பலை. என்ன காரணம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க போடுற பணத்தை வந்து நஷ்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறது மட்டும்தான் இதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மக்கள் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, படம் நல்லா இல்லைன்னு ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஷோ பார்த்துட்டு வந்து சிம்பிளாக வெளியே சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்க கருத்தை. ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது, எவ்வளோ பேர் இதனால் வாழறோம், இதுக்கான பின்னாடி பேக்ரவுண்ட் ஒர்க் எவ்வளோ இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் மட்டும் உட்காந்து படம் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல் திரைப்படங்களில் போய் கண்டிப்பாக தியேட்டர்ஸில் போய் படத்தை பார்த்து நம்மளால முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தீங்கன்னா தயாரிப்பாளர்கள் பின்தங்கி இருக்க மாட்டாங்க. மறுபடியும் படங்கள் வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும், எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நிறைய பேர் வாழலாம். ஸோ நிச்சயமா வந்து நான் அதை முக்கியமாக இங்கே சொல்ல விரும்பிக்கிறேன். ஏன்னா நான் வீட்டில் இருக்கவங்களும் சொல்லுவாங்க ஓடிடியில் எப்படியும் வரும் பார்த்துக்கலாம் விடு, இப்போ எதுக்கு தேட்டருக்கு போய் செலவு பண்ணுற அப்படின்றாங்க. ஸோ ப்ளீஸ் அதை பண்ணாதீங்க, கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். என்ன இந்த விழாவிற்கு அழைத்ததற்கு மிகப்பெரிய நன்றி. மேடையில் இருக்கிற அனைத்து ஜாம்பவான்களுக்கும் பெரிய நன்றிகள். கரா படத்துக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்ணன் ஐயனார் அவர்களே, நீங்கள் மயானமாக தந்தீர்கள் இந்த மக்களுக்கு. இந்த படத்துக்கு பிறகு மயானம் தரமாட்டீர்கள், விமானம் தருவீர்கள். யாரோ ஒருத்தர் தான் கைத்திட்டு இருக்காரு. ஏன்னா நான் எழுதி வச்சுக்கோங்க, எல்லாம் நிறைய பேர் ஒரு 80% நண்பர்கள் தான் பத்திரிகையில், 85% கூட இருக்கும். வெற்றி இயக்குனர் வெல்லும் இயக்குனர், வெற்றியின் இயக்குனர் வெல்லும் இயக்குனர், வீரத்தின் இயக்குனர், விருதுகளை குவிக்கும் இயக்குனர், வினாடி நேரம் கூட அவனை பிடிக்க முடியாது என்று அவதாரம் எடுத்த இயக்குனர் இந்த ஓரத்திற்கும் இந்த அவதார் இயக்குனர். ஏன்னா ஒரு அந்த சும்மா ஒருத்தனை வந்து பாராட்டி புகழ்ந்துட்டு போறது கிடையாது. எனக்கு ஒரு பாட்டு கொடுத்ததுக்காக பாராட்டுறதா? எங்க ஊர்ல அப்படிதான். எதுக்குத்தான் ஒருத்தர் கவிதை எழுதுவார். ஒருத்தர் இறந்துட்டான்னு கவிதை கேட்டதுக்கு முனிசாமி என்னும் முதியோர் மறைந்தனையோ, அவர் பேர் முனிசாமி, அவர் முனிசாமி என்னும் முதியோர் மறைந்தனையோ மூத்த தமிழ் கோவை என்னார். அவன் முனிசாமி வந்து தெலுங்காரன், மூத்த தமிழ் கோவை, மூக்கு மூ போட்டது. இப்படி புகழ்ந்து ஒரு வெற்றித்தனமா புகழ்றது ஒரு காமெடி ஆயிரும். இவருடைய திறமைகளை பார்த்து இந்த ட்ரெய்லரை பார்த்து அவ்வளோ ஒரு நேர்த்தியான அடர்த்தியான, ஏன் இவர் பெரிய வெற்றி பெறுவார்னு சொன்னால் அது காரணம் சொல்லணும். சும்மா ஒருத்தரை பாராட்டுறது கிடையாது. வாரேன் அடுத்து மகேந்திரனை பற்றிலாம் பேச வேண்டியிருக்கு. 2 நிமிஷத்தில் எப்படி பேசுறது? எப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடே ஆக மாட்டார். இதான் முக்கியமான விஷயம். ஒரு படைப்பாளி திருப்தி அடைய மாட்டான், அடர்த்தியாக இருக்கும். இது எங்கேயுமே இல்லையே பார்த்தீங்களா? சொன்னார், ஜீவா சொன்னார், அந்த குமார் பாட்டு புதுசாக இருக்கு, எத்தனையோ முறை கேட்டேன். எத்தனை ஜீவான எத்தனை வாட்டி கேட்டீங்க? 500 வாட்டி. இதுதான் அந்த புதுசு. எப்போ பார்த்தாலும் ஒரே மானே தேனே கட்டிப்பிடி மாமன் தோலை தொட்டுக்கடி, என்னதுக்கடா அந்த கன்றாவையே தரோட சொல்லுவீங்க. ஒரு புதுசா எக்ஸ்பெரிமெண்டல் எக்ஸ்பெரிமெண்டல் ஒரு டைரக்டர். அவரை பாராட்டி எனக்கு ஏதாவது போதா? என்னுடைய இலக்கு ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஏதாவது ஒரு பெரிய பதவியில் போகணும், ஏதோ ஒன்று ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணணும். அது பார்த்தா அண்ணன் உண்மையிலே நான் உங்களை கைவிடுத்து வணங்குறேன். இந்த ஏழைங்களுக்கு அதாவது நீங்கள் விமானம் கொடுக்க போகிறீங்க. வந்து மயானம் கொடுத்தீங்க, அது பெரிய சந்தோஷமான விஷயம். அதுதான் நீங்கள் வந்து அரசியல் எந்த கட்சி என்னன்னு தெரியாது. அவர் சொன்னார், நான் வந்து தளபதியுடைய ரசிகர்னு ஒருத்தர் சொன்னார். யார் சொன்னாங்க? 2-3 பேர் இருக்குன்னு சொன்னாங்க. நானும் ஒரு தளபதியுடைய ரசிகர் தொண்டர் தான். நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தளபதியோட தொண்டர்னா. அதாவது இன்னொருத்தர் சொன்னார், இந்த ஆமாம் அப்பா என்னன்னா காமெடி என்னன்னா, எவ்வளோ சிரிப்பு வந்துச்சு எனக்கு பின்னால் உட்காந்துருக்கும் போது. இந்த பிரச்சனைகள் காரணம் காவல்துறை, அரசியல். ஒரு ஓரத்தில் எங்கேயாவது ஒரு காக்கா உட்காந்து கரண்ட் போனால் அதுக்கு மூக்காவா காரணம்? என்னங்க நியாயம் இது?
ஒரு பேச மீனிங் இருக்கணும். இங்கேருந்து போயிட்டு இருக்கோம், அங்கே ஒருத்தர் குண்டு வச்சா அதுக்கு என்ன பண்ண முடியும்? இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் எல்லாம் சொல்கிறான், அடுத்த செகண்டில் இந்த தமிழ்நாட்டில் உள்ள போலீஸ்காரன் தான் கரெக்டாக பிடிக்கிறாங்கன்னு. அது இங்கே தேவையில்லாத டாபிக்கு. அதுக்கு சொல்ல வரேன், அவருக்கு பதில் சொல்கிறக்காக சொல்ல வரேன். ஆனால் உண்மையிலே அருமையான ஒரு கிரியேட்டர்ஸ். மகேந்திரனுடைய பெரிய ரசிகர் தான். அந்த தம்பிகிட்ட வந்து எல்லா திறமையும் இருக்கும். ஆடல் இருக்கும், பாடல் இருக்கும், நடனம் இருக்கும், அதை விட எளிமை இருக்கும், பணிவு இருக்கும், எல்லா திறமையும் ஒன்றா சேர்ந்துருக்கும். அவங்ககிட்ட விருதுகள் இன்னும் பல குவிந்திருக்கும். நல்லா பலத்தை கை தட்டுங்க. ஏன்னா அவ்வளோ திறமைக்காரன். என்னமோ பிரச்சனை, எங்கேயோ பிரச்சனை மாதிரி, அந்த மாதிரி கேஸ் தான் அவரெல்லாம். இளையராஜாங்கிற இசைஞான உலகத்தில் பெரிய மியூசிக் டைரக்டர் தான். 25,000 பேர் கலந்துக்கிட்ட அவரோட அந்த போட்டியிலே ஒரு தங்கப்பேனை வாங்கின ஒரு கவிஞர். நிறைய பெரிய பாட்டு எழுதல அவர் நான் தான். என்ன இதாவது ஒரு நமக்கு இலக்கு வேற எங்க ஓடிக்கிட்டு இருப்போம். எங்க இப்ப நண்பர் சிரிக்கிறாங்க, எல்லாம் பத்திரிகை நண்பர்கள். அதனால யாரையுமே தீர்மானம் பண்ணக்கூடாது. இங்கே உள்ளுக்குள்ளே எத்தனை பேர் தயாரிப்பாளர் சொன்னாங்க, இவரே நாளைக்கு பார்த்தா ஒரு எம்எல்ஏ கூட அமைச்சர் ஆகலாம். இவன் எப்படி அவன் விலகு போல டப்புன்னு வேறுமொழி ஆயிடுவான். யாரையுமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேற காலங்க. ஒரு இவரை பற்றி பாராட்டி சொல்லும்போது சொன்னாங்க, யார் திருமலை அண்ணன் சொன்னார், ரொம்ப பணிவாக இருக்காரு, பந்தம் இல்லாமல் இருக்காரு, ஓடுறாரு, அவரே எல்லாமே டீ கொடுக்குறாரு, அவரே தண்ணி கொடுக்குறாருன்னு. அதெல்லாம் வந்து ட்ரெண்ட் மாறிடுச்சு. இப்போல்லாம் வந்து டைரக்ட் அப்படிலாம் பந்தாலாம் பண்ண முடியாது. கம் டு த பீப்புள், ஃபார் த பீப்புள், அமாங் த பீப்புள், டு த பீப்புள். அதான் இங்கே இருக்க முடியும். நீ பாட்டுக்கு அந்த இதெல்லாம் யாரு அல்லோ அண்ணன் அண்ணன் குளிக்கிறாரு, ஏய் வெளியே வர சொல்கிறேன், அதெல்லாம் வேற மாதிரி ஆயிடுச்சு. உலகமே மாறிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது. நீங்க இயக்குனர் பணிவாகவும் கனிவாகவும் அடக்கமாகவும் தொடக்கமாகவும் வெற்றியாகவும் இருக்கணும். அத்தனை அந்த அச்சுவை பத்தி அவர் வேற ஜீவாவே சொல்லிட்டார். அச்சுவோடைய பாடல்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. அனைவருக்கும் வாழ்த்துகள். இந்த படம் எப்படி பிரமாண்ட வெற்றிகளை பெறப்போகுது என்பது இந்த தீர்ப்பு எழுதக்கூடிய நீதிபதிகள் இங்கே ஒரு 75-80 பேர் உட்கார்ந்துருக்கீங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, எனக்கு எழுதிக்கங்க. பிரம்மாண்ட வெற்றிகளை பெறப்போகிறது. காரணம் புதுமை, அருமை, சிறப்பு. வணக்கம். அனைவருக்கும் காலை மற்றும் மதிய வணக்கம். அற்புதமான விழாவிற்கு என்னை அழைத்ததற்கு மிகப்பெரிய நன்றி. கண்டிப்பாக பிரேம்நாத் சாருக்கு தான் நான் சொல்லிக்கணும். ஏன்னா அந்த ஒரு மனிதர் வந்து அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். எல்லாமே வந்து நமிதா மாரிமுத்து வந்து ஒரு மாடலாக, ஒரு ஆக்ட்ரஸாக நிறையா ஃபேஷன் ஷோஸில் பார்த்துருப்பீங்க. பட் இந்த படத்தில் ஒரு சிங்கர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் சாருக்கும், அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் அச்சு, அவங்க எல்லாத்துக்குமே வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பிகாஸ் எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னோட வாய்ஸ் ஒரு படத்தில் ஒரு பாட்டில் கேட்கணும்னு, அது நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த படம் வந்து அவங்க சொன்ன மாதிரி நானும் அவங்க கூட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப வருஷம் ட்ராவல் ஆன படம். ஸோ அட் லாஸ்ட் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என்டையர் டீம் ஆஃப் கராக்கு என்னோட ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக மக்கள் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். இந்த படத்தினுடைய கதாநாயகன் எல்லோரையும் ஒருங்கிணைத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு கேப்டன். கிட்டத்தட்ட 4 வருஷம் அவரோட நான் ட்ராவல் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் கூட முகம் சுளிக்காமல், எங்களையும் சுளிக்க விடாமல், அவருடைய பணி, அவருடைய லைஃப் அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு எங்களோட தொடர்ந்து பல கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சார். ஸோ அதுக்கெல்லாம் அந்த நேரத்தில் நாங்கள் வந்து எங்களுடைய கரா டீம் சார்பாக டைரக்டருக்கு வந்து சாரி சொல்லிக்கிறோம். ஸோ அவருடைய லைஃப் இந்த படத்துக்கு அப்புறம் வேறு மாதிரியே மாறும். அடுத்த படமும் எங்களுடைய நிறுவனத்தில் அவர் தான் பண்ணுறாரு. ஸோ அதனால் நல்ல ஒரு டெக்னீஷியன் தமிழ் தொழில் கிடச்சிருக்காரு. ஒரு நிறைய பேர்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கலாம். குறிப்பாக சங்கர் சார்ட்ட வந்து முதல் படம்லாம் இந்தியில் அவர்லாம் ஒர்க் பண்ணார். ஸோ அந்த மாதிரி மாளிகை நிறைய படங்கள் ஒர்க் பண்ணார். ஸோ நல்ல ஒரு கதாசிரியர். அதே மாதிரி எதுவுமே நுணுக்கமாக அழுத்தமாக எழுதுறதா தான் சரி, எதுவாக இருந்தாலும் டெக்னீஷியன் யார், இவங்க கரெக்டாக பண்ணுவாங்களா அப்படிலாம் எல்லாமே ஒருங்கிணைச்சு இந்த படத்தை வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி படம், குழந்தைகள் முதல் பெரியவர்களும் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான படத்தை நம் தமிழ் திரையுலகத்துக்கு கொடுத்த திரு அவதார் அவர்களுக்கு எங்களுடைய தயாரிப்பாளர் முறையில் அவருக்கு நன்றி தெரிவிக்கொண்டு, கரா ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும்
இங்கு கதாநாயகா வீட்டிற்கும் அருமை நண்பர் மகேந்திரன் அவர்களுக்கும், ஜீவா அவர்களுக்கும், ஆரி அவர்களுக்கும், அவதார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கும் மேடையில் என்னுடன் நடித்த அத்தனை பேருக்கும் முதற்க நன்றி தெரிவித்துக் கொண்டு, 2022 நமது பிரேம்நாத் சார் வந்து ஒரு ரோல் நடிக்கணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்போ தான் வந்தோம். அந்த படத்தில் வந்து கடைசியாக ப்ரொடியூசராக பண்ணிக்கணும்னு சொல்லி ஜாயின் பண்ணிட்டு ப்ரொடியூசராக பண்ணிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா நைட்டும் பகலும் போட்டு புழிஞ்சு எடுத்தாங்க. பாவம் மகேந்திரன் அவர் பாவம் ரொம்ப சிரமப்பட்டார். ஜீவா அந்த முதலை வச்சு படம் எடுத்திருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு முதல் படம் அப்படிங்கிற முதலையில் வச்சு எடுத்ததுனால இந்த படத்தை நம்ம எப்படியாவது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நாம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட 2022 இந்த படத்தை வந்து டைட்டில் எல்லா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, ஹிந்தி 5 மொழியிலையும் நாங்கள் வந்து டைட்டில் பதிவு பண்ணிட்டோம். அப்புறம் இப்போ புதுசாக ஒரு படம் டைட்டில் வந்திருக்குதுன்றாங்க. அது நம்மளுக்கு தெரியல அது என்னன்னு. ஆனால் இந்த படத்தை வந்து நாங்கள் 2022 நாங்கள் எல்லா ரெக்கார்டும் எங்ககிட்ட இருக்குது, பதிவு பண்ணிட்டோம். அது எப்படி வெளியே விடுறாங்கன்னு சார் அது அருமையான ஒரு கருத்து சொன்னார். ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி. அது உண்மைதான். தயாரிப்பாளர் சங்கம் வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. இது வந்து கூப்பிட்டு கூட எப்படி நாங்கள் போய் இப்போ லெட்டர் கொடுக்குறோம், அதை கூப்பிட்டு கூட கேட்டு அது என்ன ஏதுன்னு கூட கேட்கல, இது வரைக்கும் கேட்கல. 2 மாதமாக நாங்கள் அலைஞ்சிட்டு இருக்கிறோம். ரினியூவல் பண்ண ரைட்டு ஓகே. ஆனால் அது நாங்கள் மற்ற இடத்துல எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணிட்டோம். அந்த தயாரிப்பாளர் சங்கம் அவர் சொன்ன மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எங்களுக்கு அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் நாங்கள் வந்து இந்த டைட்டில் வந்து கரான்றது நாங்கள் வச்சு இப்போ நம்ம ரிலீஸ் டேட்டும் அறிவிச்சிட்டோம். இப்போ நாம் வந்து அவர் சொன்ன மாதிரி இப்போ சேலத்தில் வந்து ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை இப்போ கூட ஒரு படம் தாலின்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு ரூம் செலவு நான் தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்கள் வேணால் வந்து பாருங்கள். இப்போ 10-12 நாளாக ஷூட்டிங் போயிட்டு இருக்குது. சினிமாக்காரங்க வராங்க. எனக்கு சினிமாவுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் சேர்மனாக இருக்கிறேன். சேலத்தில் மல்லூர் பேரூராட்சியில் ஒரு சேர்மேன். நம்ம வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நான் வருஷம் ஆண்டுதோறும் ஒரு எங்கள் கோயில் திருவிழாவுக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு போவோம். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பிரேம்நாத் சார் 30 வருஷமாக தெரியும். இந்த சினிமா அப்படி கால் வச்சதுக்கு காரணமே பிரேம்நாத் சார் தான். எனக்கும் சினிமாவுக்கும் என்ன ஒரு நூலளவு கூட எங்களுக்கு அது சம்மந்தமே இல்லை. இருந்தாலும் இவர் நல்ல மனுஷன். பிரேம்நாத் சார் வந்து நிறைய பேர் சினிமாவில் உங்களுக்கு தெரியாதில்ல. நானே 2-3 பேர்த்திட்டு ஏமாந்துட்டேன் இங்கே வந்து சென்னையில். அது வேற, அது வேற கதை. ஆனால் இவர் சொன்னால் கண்டிப்பாக நான் செய்வேன். சார் இப்போ இந்த படத்தை நீங்கள் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். என்ன காரணம்னா அந்த நம்பிக்கை எனக்கு அவர் மேலே. எனக்கு கிட்டத்தட்ட நான் சினிமாவில் பார்த்துருக்கேன், நிறைய பேரை பார்த்துட்டேன். என்னை கொண்டு அதாவது சினிமாவில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 5% நல்லா இருக்காங்க. மீதி ஒரு 95% வந்து பார்த்தீங்கன்னா அது நான் சொல்லக்கூடாது. ஏன்னா நானே சினிமா படம் எடுத்துகிட்டு நானே தப்பாக சொல்லக்கூடாது, தப்பாகி போயிடும். ஏன்னா இப்போ இதாக பேசுகிறாங்கன்னு சொல்லி. நாங்கள் வந்து இப்போ ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். நான் வந்து எங்கள் அப்பா இருக்கார், டெத் ஆகிட்டார். எங்கள் சேலத்தில் நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா தெரியும். யாராவது இறந்துட்டாங்கன்னா, யார் இறந்துட்டாலும் சரி அந்த இறப்பு வந்து ஃப்ரீ. எல்லாம் ஃப்ரிட்ஜர் பாக்ஸு, வண்டி எடுத்துகிட்டு போகிறது, மின்மயானம், இது எல்லாமே ஃப்ரீயாக செய்கிறேன். ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேர் 4 பேர் கூட சாவுவாங்க. அந்த 4 பேர்த்துக்குமே நான் ஃப்ரீயாக நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்னும் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட இப்போ நான் வந்து 20 வருஷமாக 25 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு மின்மயானம் ஒன்று கவர்மெண்ட்டில் நான் பேரூராட்சி தலைவராக இருக்கிறேன். மின்மயானம் ஒன்று ஏற்படுத்தி கைக்குத்தல் குப்புசாமி நினைவு அறக்கட்டளையில் எங்கள் மல்லூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட சுத்தோட்டத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கும் ஃப்ரீ. கிட்டத்தட்ட இப்போ போன மே மாதம் 23ஆம் தேதி வந்து நாங்கள் அந்த மின்மயானம் ஓப்பன் பண்ணேன். 121 பாடி அனைத்து சமுதாயத்தினருக்கும் நான் வந்து ஃப்ரீயாக அடக்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் இதெல்லாம் எல்லாமே இருக்காங்க, மீடியா இருக்காங்க, நான் ஓப்பனாக பப்ளிக்காக சொல்கிறேன். நீங்கள் எங்கேனாலும் வந்து நான் மேடைக்காக பேசலை. அந்த சோசியல் சர்வீஸ் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. சரி, சினிமாவிலேயும் இவர் கொண்டு வந்து நம்மளை விட்டார். நம்ம இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு நம்ம டைரக்டர் அவதாரம் சொல்லணும்னா பாவம் அவர்லாம் நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. சினிமாவில் வந்து டைரக்ட் 4 வருஷமாக அந்த படத்தை அவரால் பாவம் அது வேற ஒரு பல சிக்கலை மாட்டினார். இருந்தாலும் கடைசியாக நான் இவங்களாம் கஷ்டப்பட்டாங்களே
அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து இந்த படத்தை நான் தயார் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரமப்படுத்துகிறார். சார் என்னுடைய லைஃப் சார், என் லைஃபே போயிடும் சார், எனக்கு 4 வருஷமாக இந்த இதை விட்டு என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் விட்டுட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓப்பனாக இங்கே தான் இருக்கார் சொல்கிறேன். அவர் இந்த பிரேம்நாத் சார்லாம் அவங்களாம் வந்து சொன்னதுனால தான் நாம் இந்த படத்தை எப்பாடுபட்டால் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் பிரச்சனை இப்போ ஆரம்பிச்சுக்கிடுச்சு. இப்போ நாளைக்கு அவங்க ஒரு ஆடியோ லான்ச் பண்ணுறாங்களாட்டாங்குது. அது நம்மளுக்கு தெரியாது, அது நம்மளுக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் நாங்கள் மே 15ஆம் தேதி நாங்கள் வச்சுருக்காங்க. நான் அவர் 30ஆம் தேதி தான் வைக்க சொல்லியிருந்தேன். இவர் மே 5 இப்போ வச்சிருக்க ரிலீஸ் டேட்டு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. இருந்தாலும் இந்த படத்துக்கு இங்கே வாழ்த்தின அத்தனை நடிகர்கள், டெக்னீஷியன் அத்தனை பேருக்கும், சோசியல் மீடியா மற்றும் கேமராமேனோ அனைவருக்கும் நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.